ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டெமோ கிளாஸில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற போர்ஷன்ஸில் யூனிட் நம்பர் 1 இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னாக்கா நமக்கு 2 போர்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், தென் இதில் வந்து கண்டினியூட்டி ஆகிறாங்க பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது. தென் செகண்ட் போர்ஷன் வந்து கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன்ஸில் நம்ம அனதர் ஒரு 1.5 hours 2 hours நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், தனிமங்களினுடைய ஆவர்த்தன அட்டவணை. தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை. ஸோ இந்த தனிமங்களினுடைய ஆவர்த்தன அட்டவணைன்றது ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்டு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். 8th 9th 10th. எயித்து 9th 10th ஈவன் 11th 12th வரும்பொழுது இதனுடைய கண்டினியூட்டி இருக்குது. அதே போல் காலேஜ் டேஸ் எம்எஸ்சி வரைக்கும் இதனுடைய தகவல் வந்து இருப்பாங்க. ஸ்க்ரீன் விசிபிளாக இங்கே கிளியராக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரீன் கிளியராக வச்சுருக்கு. மேபி உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுனால அது மாதிரி ஒரு 2 seconds தான் இருக்கும், தென் உங்களுக்கு ரிட்டைன் ஆயிரும். ஸோ இந்த போர்ஷன்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் யூனிட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 3 போர்ஷன் 3 சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 வந்து அட்டாமிக் மாடல், அணுவுடைய மாதிரிகள். தென் செகண்ட் ஒன் வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து இந்த மேலே ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், தனிமங்களுடைய ஆவர்த்தன அட்டவணையினுடைய வகைப்பாடுகள்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து டைரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், தனிமங்களினுடைய பண்புகளுக்கு வந்து எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அந்த பண்புகள் அப்படின்றது என்ன பண்புகள், பீரியாடிக், தமிழ் வந்து ஆவர்த்தன பண்புகளை எழுதுங்க. ஆவர்த்தன பண்புகள். ஸோ அந்த ஆவர்த்தன பண்புகள் நிறைய இருக்காங்க. அந்த நிறையா இருக்கிறதுல அவங்களே எல்லாரையுமெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், நாங்கள் சொல்லக்கூடிய டாப்பிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 வந்து அட்டாமிக் ரேடியை, இது முதல் பகுதி. தமிழ் வந்து அணு ஆரம் அப்படின்றத பற்றி பேசணும். நம்பர் 2 வந்து அயானிக் ரேடியை, அயனி ஆரம் அப்படின்றது செகண்ட் இன்ஃபர்மேஷன். நம்பர் 3 வந்து பாருங்கள் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், தமிழ் வந்து அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது அயனைசேஷன் என்தால்பி அப்படின்ற வார்த்தையும் கொடுக்கலாம். நம்பர் 4 வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்றது. நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர்த்தன்மை. ஸோ அந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மையை பற்றி பேசுவதற்கு 2 அறிவியல் அறிஞர்களுடைய தகவல்கள் இருக்குது. அதாவது தகவல்கள்னால் என்ன அர்த்தம், அளவுகோல்கள், ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா பாலிங் ஸ்கேல், பவுலிங்கினுடைய முறை, அந்த முறையினுடைய பயன்படுத்தி எப்படி இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை கண்டுபிடிப்பீங்க. அதில் நம்பர் 2 வந்து முல்லிக்கன் ஸ்கேல், முல்லிக்கன் முறையை பயன்படுத்தி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை எப்படி கண்டுபிடிப்பீங்க. இந்த பண்புகள், இந்த 5 பண்புகளும் 2 இடத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அலாங் த பீரியட், ஒரு தொடரில் என்னவாக இருக்கும், தென் குரூப் தொகுதியில் என்னவாக இருக்கும். பாருங்கள், எலமெண்ட்ஸ் அலாங் தி பீரியட், பீரியட்னா தமிழ் வந்து தொடர். தனிமங்களுடைய ஆவர்த்தன பண்புகள் ஒரு தொடர் எப்படி இருக்காங்க. தென் குரூப், குரூப் அப்படின்னா தமிழ் வந்து தொகுதிகள் எப்படி இருக்காங்க. இதை பற்றிய தகவல்களை வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு தகவல் கொடுக்குறாங்க. என்ன பாருங்கள், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், தமிழ் வந்து நிகர அணுக்கரு மின் சுமை அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அணுக்கரு மின் சுமையை வந்து கண்டுபிடிக்கணும். அதே போல் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இல்லைனா எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம், திரை விளைவு மாறிலி அப்படின்ற ஒன்று. இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டு, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், நிகர அணுக்கரு மின்சுமை, இது ரெண்டையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை வந்து ஸ்லேட்டார் ரூல்.
அதனால் ஸ்லேட்டார் விதி அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ இந்த போர்ஷன்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸில் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸை வந்து நம்ம பேசுகிறதுக்கு இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நவீன ஆவர்த்தன அட்டவணை அப்படின்றது எதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் குவாண்டம் எண்கள், குவாண்டம் எண் அப்படின்ற ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டிருக்குன்னா பேஸ்ட் ஆன் குவாண்டம் நம்பர். எப்படி குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணி இது வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த குவாண்டம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 குவாண்டம் நம்பர், குவாண்டம் எண்கள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 4 குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்றது இருக்குது. தமிழ் வந்து குவாண்டம் எண்கள். இந்த குவாண்டம் எண்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிவ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் பாருங்கள் அட்ரஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதை வந்து அட்ரஸ், முகவரி, எலக்ட்ரான்களுக்கான முகவரியை கொடுக்கக்கூடிய எண்களுக்கு குவாண்டம் எண்கள் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. வாட் அபவுட் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்ற கேள்வி கேட்கும்பொழுது நமக்கு தெரியும் புரோட்டான் நியூட்ரான் வந்து எங்கே இருக்காங்க, நியூக்ளியஸுக்குள்ளே இருக்குது. தமிழ் என்ன சொல்லுவோம், அணுக்கருவுக்குள்ளே இருக்காங்க. அதனால் அணுக்கருவுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறோம், ஆர்பிட்டில் இருக்குன்றோம். அப்படின்னா அந்த ஆர்பிட்டில் எந்த இடத்துல இருக்குது ஒரு கற்பனை பண்ண முடியுதா பாருங்கள். இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே ஆர்பிட்டு தான். இந்த ஆர்பிட்டில் நான் இந்த இடத்துல நிற்கலாம், வேறு இந்த இடத்துல இருக்கலாம், அல்லது இந்த பொசிஷனில் இருக்கலாம். இது மாதிரி என்னுடைய பொசிஷனை வந்து நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா என்னை வந்து ஒரு எலக்ட்ரான் மாதிரி நினச்சிக்காங்க. எலக்ட்ரான்னு அந்த ஆர்பிட்டில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோன்னா குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேட்டால் we have 4 குவாண்டம் நம்பர், 4 குவாண்டம் எண்கள் அப்படின்றது இருக்காங்க. அதில் பாருங்கள், முதல் குவாண்டம் எண்ணுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், தமிழ் வந்து முதன்மை குவாண்டம் எண். இதை வந்து ஜஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். தென் இதுக்கோட கண்டினியூட்டி வந்து நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான சிம்பிள் வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, என். இது வந்து யாரை பற்றிய தகவல்களை கொடுக்குது அப்படின்னா பாருங்கள், இதுதான் இது ஷெல்லு அல்லது எனர்ஜி லெவல் அல்லது ஆர்பிட், இந்த 3 பேர் சொல்லிக்கலாம். தமிழ் வந்து ஆற்றல் மட்டம், கூடுகள் அல்லது ஆர்பிட். இந்த ஆர்பிட்டுகளை பற்றிய தகவல்களை கொடுப்பவர் தான் இந்த முதன்மை குவாண்டம் எண். பார்த்து வச்சுக்கோங்க. இந்த முதன்மை குவாண்டம் எண்ணில் எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்குது, அந்த எலக்ட்ரான்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ இதில் முதன்மை வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து சிம்பிள் வந்து என். தென் வாட் அபவுட் த செகண்ட் குவாண்டம் நம்பர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், சிம்பிள் வந்து என்ன கொடுக்குறாங்க, எல். தமிழ் வந்து கோண உந்த குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண், இங்கிலீஷில் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இது எதை பற்றிய தகவல்களை கொடுக்குதுனாக்கா நமக்கு எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் கிடையாது, ஒரிஜினலாக எலக்ட்ரான் இருக்கிற இடம் என்ன பேர், ஆர்பிட்டால். அதனால் எதை பற்றிய தகவல் கொடுக்குதுன்னா ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால். இந்த ஆர்பிட்டுக்கு பேரெல்லாம் இருக்குது, KLMNO அப்படின்றது பேர் இருக்குது. ஆர்பிட்டாலுக்கு என்ன பேர் இருக்குது, SPDFG அப்படின்றது எல்லாமே ஆர்பிட்டாலுக்கான பேர். தென் தேர்டு குவாண்டம் நம்பர் என்ன பேர் சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், சிம்பிள் வந்து M. தமிழ் என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் காந்த குவாண்டம் எண். இது எதை பற்றிய தகவல்களை கொடுக்குதுன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே 3 டைமென்ஷன், முப்பரிமாண வடிவத்தில் தான் இருப்பாங்க. 3 டைமென்ஷன் அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஆக்சிஸ், 3 அச்சுக்களை வந்து மையமாக வைத்து இந்த ஆர்பிட்டால்கள் வந்து இடம்பெற்று இருக்கும். என்னென்ன அச்சுக்கள், X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். அப்படின்னா அந்த அச்சுக்கள் எந்த அச்சில் அந்த ஆர்பிட்டாலுடைய இந்த பகுதிக்கு பேர் லோபுன்னு அர்த்தம். இது போன்ற லோபுகள் வந்து இடம்பெறுகிறது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். காந்த குவாண்டம் எண் அப்படின்றது பாருங்கள் ஓரியன்டேஷன் ஆஃப் தி ஆர்பிட்டால். ஆர்பிட்டால்கள் வந்து எப்படி வந்து அமையுறுக்க பெற்றிருக்கு அப்படின்றத பற்றி கொடுக்கக்கூடிய தகவல். தென் லாஸ்ட்டு குவாண்டம் நம்பர் ஸ்பின் குவாண்டம் நம்பர், தமிழ் வந்து தற்சுழற்சி குவாண்டம் எண் அப்படின்றது. இது யாரை பற்றிய தகவல் கொடுக்குதுன்னா ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானை பற்றி தகவல். அப்போ தான் எலக்ட்ரானுக்கான உண்டான இதை கொடுக்குது, அட்ரஸ், முகவரி, அந்த எலக்ட்ரான் எப்படி இருக்க போகுது அப்படின்ற தகவலை வந்து கொடுக்குறது தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். பாருங்கள், ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான்களினுடைய சுழற்சி. அந்த சுழற்சி எதை பொறுத்து இருக்குன்னாக்கல இட் ஓன் ஆக்சிஸ், தன்னுடைய அச்சை பற்றி எப்படி இருக்காங்க
அப்படின்ற தகவலை கொடுப்பது வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்றது. இந்த 4 குவாண்டம் எண்களை பேஸ் பண்ணி தான் நமக்கு இப்போ மாடர்ன் அட்டாமிக் மாடல், நவீன அணு கொள்கை அல்லது நவீன அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு அப்படின்றது எல்லாமே விளக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக நமக்கு இந்த 2 தகவல்களையும், இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரையும் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், இதை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அர்த்தம், அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றிய தகவலை பேசணும்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், முதன்மை குவாண்டம் என்னன்றது என்ன, இதை பேசிட்டு நம்ம அப்படியே பீரியாடிக் டேபிளுக்கு போக போகிறோம், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சிம்பிள் வந்து என்ன கொடுக்குறோம், என். தமிழ் வந்து முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்கிறோம். இதை எதை பற்றிய தகவல்களை கொடுக்குறாங்கன்னாக்குல, இது கிவ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஷெல் அல்லது எனர்ஜி லெவல். தமிழில் வந்து ஷெல் அப்படின்னாக்குல ஆற்றல் மட்டம், எனர்ஜி லெவல்ன்றது ஆற்றல் மட்டம், இதை பற்றிய தகவலை கொடுக்குது. நம்பர் 2 பாருங்கள், ஷெல்லுன்னா கூடு, கூடுதல் பற்றிய தகவலை கொடுக்குறாங்க. நம்பர் 3 ஆர்பிட் பற்றிய தகவலை வந்து கொடுக்குறாங்க. இந்த 3 தகவல்களையும் கொடுக்கக்கூடியது வந்து நமக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, இதுக்கான சிம்பிள் வந்து என்ன கொடுக்குறோன்னாக்கா என், முதன்மை குவாண்டம் எண்ணுக்கான சிம்பிள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் என் அப்படின்னா, என் வந்து நேச்சுரல் வேல்யூ. தமிழ் வந்து நமக்கு 1லிருந்து என் வந்துடைய மதிப்பு வந்து கொடுக்கணும் பாருங்கள். அதனால் 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க, இது வந்து நியூக்ளியஸை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஷெல், அதனால் அதுக்கு நம்பர் 1. தென் நியூக்ளியஸை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடியவர் இவர் வந்து செகண்ட் ஷெல், அதனால் இதுக்கு வேல்யூ வந்து 2. தென் இவர் தேர்ட் ஷெல் நம்பர் 3, அல்லதுனா நம்பர் 1 2 3ன்னு சொல்லிக்கலாம். அதர்வைஸ் யூ கேன் கிவ் த சிம்பிள். என்ன சிம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கான சிம்பிள் வந்து என்ன பேர் கொடுக்கலான்னாக்கல கே, தென் செகண்டுக்கு வந்து எல், தேர்டுக்கு வந்து எம் அப்படின்றது கேஎல்எம்என் அப்படின்ற தகவலை வந்து கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னாக்கல, இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரான்கள் வந்து எப்படி ஆக்குப்பை பண்ணுவாங்கன்னாக்கல அதுக்கு ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறாரு. நம்ம அதுக்கு பேர் வந்து போர் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர். வாட் இஸ் அ ஃபார்முலா அப்படின்னா, த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்பிட். ஓகே, இது இமேஜஸ் வச்சுருக்கிறதுனால சில அந்த டல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கிளாஸஸில் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸில் அது ஆஸ் யூஷுவலாக என்ன லேப்டாப்பில் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகுது, அதில் இருக்கக்கூடியது கிளியராக கிடச்சிரும். நான் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்பிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னா 2n². இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்பிட், ஆற்றல் மட்டங்களில் காணப்படக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்களை கண்டறிய ஃபார்முலா 2n². நமக்கு ஆல்ரெடி யாருடைய வேல்யூ தெரியும், என்னுடைய வேல்யூ தெரியும். ஸோ கிவ் த n, இதுக்கு பேர் வந்து ஆர்பிட். தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ என்னுடைய வேல்யூ வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறோம். தென் வாட் அபவுட் த ஆர்பிட்னா, 1ன்னாக்கில் கே ஷெல், 2ன்னாக்கில் எல் ஷெல், 3ன்றது எம் என். ஸோ இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு எக்ஸிஸ்ட் ஆகுவாங்கனாக்கில் ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கிறோம் 2n². ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா 2, என்னுடைய வேல்யூ வந்து பாருங்கள் 1² கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 2. தென் எல் ஷெல்லுக்கு வரும்பொழுது 2² நமக்கு 4 × 2 8 எலக்ட்ரான். தென் 2 3² 9 × 2 18.
இதுதான் நமக்கு இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய இந்த பீரியட் சொல்லுவோம் பாருங்கள், ரோ. ஃபஸ்ட்டு ரோ பார்த்துக்கோங்க, என்னன்றது ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும், 2 தனிமங்கள் மட்டும் இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 2 தான். அந்த எலக்ட்ரான் 1 இருக்கிறது வந்து ஹைட்ரஜன், செகண்ட் இருக்கிறது வந்து ஹீலியம். அதனால் ஃபஸ்ட்டு பீரியட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் 2 பேர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 தான் இருக்குது. தென் வாட்டப்படுத்த செகண்ட் ரோ போகும்பொழுது பாருங்கள், மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 8 எலக்ட்ரான்கள் இருக்குது. அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 8 எலமெண்ட் வந்து இருக்கணும். அந்த 8 எலமெண்ட்டு, இந்த 8 எலமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 எலமெண்ட் வந்து எத்தனை ஷெல்லுக்கு ஈக்குவலாக, நான் வச்சு ஆர்பிட்டுக்கு ஈக்குவலாக யார் இருப்பாங்கன்னா ஆர்பிட்டால்ஸ் வந்து இருப்பாங்க. நான் இங்கேவே எழுதுகிறேன், ஆர்பிட்டால்ஸ். ஸோ யாரும் சமம்னா ஆர்பிட்டும் ஆர்பிட்டாலும் சமம். இங்கே பாருங்கள், எத்தனை ஆர்பிட் இருக்குது, 1 அப்படின்னா இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸும் 1 தான். அந்த ஆர்பிட்டால் யார், வெறுமனே எஸ் ஆர்பிட்டால் மட்டும் இருக்கும். இந்த எஸ் ஆர்பிட்டால் எந்த ஆர்பிட்டுக்கு சொந்தமானது, 1வது ஆர்பிட்டு. அதனால் என்ன சொல்லுவோம், 1s. தென் இங்கே பாருங்கள், நமக்கு எத்தனாவது ஆர்பிட் இருக்குது, செகண்ட் ஆர்பிட்டை பற்றி பேசுகிறோம். அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸும் எவ்வளோ இருக்கணும், 2 பேர் இருக்கணும். வாட் ஆர் த ஆர்பிட்டால் நேம் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் அண்டு பி ஆர்பிட்டால். சார் இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த செகண்டு பீரியடுக்கு போகும் பொழுது இந்த 8 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது 2 ஆர்பிட்டாலுக்கு ஸ்ப்ளிட்டிங் நடக்கும். எந்தெந்த ஆர்பிட்டால், 2s ஆர்பிட்டாலுக்கும் 2p ஆர்பிட்டாலுக்கும். இன்னும் வெரி வெல், எஸ் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது நம்ம செகண்டு குவாண்டம் என்ன தான் அதை பற்றி சொல்லும். பட் உங்களுக்கு புரிதலுக்காக நான் இங்கேவே சொல்லிடுறேன். தென் பாருங்கள், என்னுடைய வேல்யூ 3. 3 பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, 18 எலக்ட்ரான்ஸும் அந்த தேர்ட் ஆர்பிட்டில் இருக்கும். இந்த 18 எலக்ட்ரான்ஸு எத்தனை ஆர்பிட்டாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஈக்குவல் டு ஆர்பிட். இப்போ எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர்பிட்டால்ஸ் எத்தனை இருப்பாங்க, 3 தானே. 3ன்றது யார் யார், ஒரு எஸ் ஆர்பிட்டால் இருக்கும், பி ஆர்பிட்டால் இருப்பாங்க, டி ஆர்பிட்டால் இருப்பாங்க. தென் வாட் அபவுட் த n வேல்யூ 4 அப்ளை பண்ணுங்கள். n வேல்யூ 4 அப்ளை பண்ண 32. வெரி குட். 2 4 ஸ்கொயர் 16 into 2 32. அப்படின்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்னா 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்காங்க. என்னென்ன ஆர்பிட்டால், எஸ் பி டி எஃப். இப்போ அப்படின்னா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய 2ன்னா டைரெக்டாக எஸ்ஸுக்கு போயிடும். 8 எலக்ட்ரான் எஸ்ஸுக்கும் இது கொடுக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணணும், பிக்கும் ஸ்ப்ளிட்டிங் பண்ணி என்ன ஷேர் பண்ணி கொடுக்கணும் எலக்ட்ரான். தென் 18 வந்து எஸ்பிடி 3 பேருக்கு கொடுக்கணும். 32 எஸ்பிடிஎஃப் அப்படின்ற 4 பேருக்கும் எலக்ட்ரான்கள் வந்து பகிரப்படணும். அப்படின்றது தான் எந்த குவாண்டம் எண் சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு குவாண்டம் நம்பர். இதோட நமக்கு எதை பற்றி தகவல் முடியுதுன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்றது ஓவர். ஆமாம், இந்த 32 நீங்கள் போனீங்கன்னா 2, இங்கே வந்து 6, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 14. அது எப்படி வருதுன்றதை சொல்கிறது தான் செகண்டு குவாண்டம் நம்பர். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பேச வேண்டியது செகண்டு குவாண்டம் நம்பர். அதுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சிம்பிள் வந்து எல். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து சிம்பிள் குறியீடு வந்து கொடுக்குறோம் எல். இதனுடைய டெஃபினேஷன் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னா என்ன அப்படின்னா இட் கிவ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் சப் ஷெல் அல்லது சப் எனர்ஜி லெவல். இங்கே பேசுனது பாருங்கள், ஆர்பிட் அல்லது ஷெல்லு அல்லது எனர்ஜி லெவல். இதுக்கெல்லாமே துணையாக வரவர் தான் இவர் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அதனால் எதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்க, சப் ஷெல், தமிழ் வந்து துணை கூடு. தென் எதை பற்றி கொடுக்குறாங்க பாருங்கள், ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால், ஆர்பிட்டால் உடைய வடிவம். தென் தேர்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லலாம்னாக்கா சப் எனர்ஜி லெவல். சப் எனர்ஜி லெவல் தமிழ் வந்து துணை ஆற்றல் மட்டம்.
இதை பற்றிய தகவல்கள் எல்லாமே எது கொடுக்குதுன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ கொடுக்குறாங்க. தென் வாட் இஸ் அ வேல்யூ? நமக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு வேல்யூ என்ன கொடுத்தோம்? 1 2 3 4 அப்படின்னு கொடுத்தோம். இங்கே வேல்யூ என்னென்னா 0லிருந்து n-1. ஞாபகம் வச்சுக்கோங்க, 0லிருந்து n-1. வாட் இஸ் அந்த n வேல்யூ? n வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதை வச்சு தான் இப்போ தகவல். இப்போ புரியுதா பாருங்கள், 0லிருந்து n-1 வேல்யூ எப்படி சார் வந்ததுன்னா பாருங்கள், எல்லுடைய வேல்யூ எதுலேருந்து? 0லிருந்து n-1 வரைக்கும் இருக்கணுமா? பாருங்கள், இங்கே என்னுடைய வேல்யூ 1 1-1ன்னா வாட் இஸ் த வேல்யூ யூ வில் கெட்? 1-1ன்னா ஆன்சர் என்ன வரும்? 0. அதனால தான் பாருங்கள் 0 அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறாங்க. எது கொடுத்தீங்கன்னா என்னுடைய மதிப்பு 1ன்னு கொடுத்தீங்கன்னா 0 கிடைக்குது. அப்படின்னா எல் வேல்யூ வந்து 0ன்னா, எல் வேல்யூ வந்து 0 அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் அல்லது இட் கிவ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் எஸ் ஆர்பிட்டால் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். தென் பாருங்கள், இது எத்தனாவது ஷெல்லு? 2. வாட் அபவுட் த n-1? என்ன கிடைக்குது? 1. ஸோ n-1 அப்ளை பண்ணினா என்னுடைய வேல்யூ 2. 2 - 1ன்னா என்ன வருது? 1. 1க்கு முன்னாடி யார் இருக்கணும்? 0. அப்படின்னா 0 1 2 பேர் வராது. 0ன்றது எந்த ஆர்பிட்டால் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால். 1ன்றது எல் வேல்யூ வந்து 1ன்னா அது என்ன ஆர்பிட்டால்? இது வந்து எல் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அது என்ன ஆர்பிட்டால்? பி ஆர்பிட்டால் அப்படின்ற தகவலை கொடுக்குது. புரியுதா சொல்கிறது? கிளியரா? ஓகே, யூ கிவ் த n வேல்யூ. எல்லை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா n-1. என்னுடைய வேல்யூ வந்து 3 கொடுங்க. 3 - 1. 3 - 1ன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 2. 2 அப்படின்னும் பொழுது முன்னாடி எதுலேருந்து 2 வரைக்கும்? 0 to 2. 0 to 2 வரைக்கும். அப்படின்னா 0 அடுத்து 1 அடுத்தது 2. இப்போ எத்தனை ஆர்பிட்டால் இருக்காங்க? 0 1 1 1 2 1 அப்படின்றது தான் SPD அப்படின்ற 3 ஆர்பிட்டால். தென் வாட் அபவுட் த எல் வேல்யூ? n-1. என்னுடைய வேல்யூ 4 - 1. வாட் இஸ் த வேல்யூ? என்ன கிடைப்பாங்க? 3. அப்படின்னா 3 அதுக்கு முன்னாடி எதுலேருந்து 3 வரைக்கும்? 0 to 3 வரைக்கும். அப்படின்னா 0 1 2 3. இந்த தகவலை கொடுக்குறது தான் நமக்கு எந்த குவாண்டம் நம்பர்? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிக்க முடிஞ்சதா சார்? கிளியராக? ஏதாவது டவுட் இருக்கா? இதோட செகண்ட் குவாண்டம் நம்பரை பற்றி தகவல் முடியுது. இப்போ உங்களுக்கு ஐடியா கிளியராக இருக்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. எல் வேல்யூ 0 அப்படின்னா அது வந்து எஸ் ஆர்பிட்டால். எல் வேல்யூ 1ன்னா பி ஆர்பிட்டால். எல் வேல்யூ 2ன்னா அது வந்து டி ஆர்பிட்டால். எல் வேல்யூ 3ன்னா அது வந்து எஃப் ஆர்பிட்டால். கிளியரா? எல் வேல்யூ 4 போனீங்கன்னா அதுக்கடுத்து என்ன ஆர்பிட்டால் வந்துடும் நமக்கு? ஜி. இப்போதைக்கு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய 118 எலமெண்ட்ஸுக்கு எஃப் ஆர்பிட்டால் வரைக்கும் போதுமான தகவல்களாக இருக்காங்க. தென் இன் ஃபியூச்சர் நமக்கு நியூ எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த எஃப்க்கு அடுத்தது என்ன ஆர்பிட்டாலும் போவாங்கன்னாக்கில் ஜி ஆர்பிட்டால் போகலாம். சார் கிளியராக? நெக்ஸ்ட் போகலாமா? தென் பாருங்கள், இந்த செகண்ட் குவாண்டம் நம்பர் இப்போ புரியுதா பாருங்கள். ஷெல்லுன்னு சொல்லலாம், அதர்வைஸ் கால்டு சப்ஷெல். தமிழ் வந்து கூடுகள் அல்லது துணை கூடுகள். யார் அந்த துணை கூடுகள் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பாருங்கள், எல்லுடைய வேல்யூ 0 அப்படின்னா அது வந்து எஸ் அப்படின்ற துணை கூடு. இப்போ இந்த எஸ் ஆர்பிட்டாலுடைய வடிவம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது இது வந்து ஸ்பெரிக்கல் இன் ஷேப். தமிழ் வந்து கோள வடிவம்
அதனால் எஸ் ஆர்பிட்டால் வந்து வரையும் பொழுது இது மாதிரி ஒரு கோள வடிவத்தில் வந்து ட்ரா பண்ணுவாங்க. தென் எல்லுடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டாலுடைய ஷேப் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பிரின்சிபல் அல்லது டம்பிள் ஷேப். பெல் அப்படின்றது, பெல் அப்படின்றது என்ன, நம்ம தம்பிள்ஸ் எடுப்போம் பாருங்கள், இது மாதிரி இருக்கிறது டம்பிள். இது வந்து பி ஆர்பிட்டாலுடைய ஷேப். தென் எல்லுடைய வேல்யூ 2, எந்த ஆர்பிட்டால்னா டி ஆர்பிட்டால். இதனுடைய வடிவம் பாருங்கள் டிஃப்யூஸ்னால் இருக்கக்கூடிய வடிவம் வந்து கொஞ்சமாக மாறி இருக்காங்கன்னு அர்த்தம். அதர்வைஸ் கால்டு கிளவர் லீஃப் ஷேப். அது என்ன சார் கிளவர் லீஃபு, அதர்வைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா டம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள்னால் இந்த டம்பிள் ஷேப் வந்து 2 டைம்ஸ் இருக்கணும். இங்கே புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள், இது ஒரு லோபு, இதனுடைய இன்னொரு லோபு, இதுதான் டி ஆர்பிட்டால். டம்பிள் அல்லது க்ளோவர் லீஃப். நம்ம சீட்டுக்கட்டில் இருக்கும் பாருங்கள் கிளவர் அப்படின்றது. இது வந்து என்ன ஆயிருக்கான், டிஃப்யூஸ் இருக்கக்கூடியது ஒரு கொஞ்சமாக செதஞ்சி இருக்குது அப்படின்றாங்க. அது எப்படி சார் செதஞ்சி இருக்குன்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய லோப் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சமாக புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணும் பொழுது அதனுடைய ஷேப் வந்து பாருங்கள் இப்படி மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் இவரும் ஒன்று தான். இதுதான் டிஃப்யூஸ் ஆகிருக்கிறது. ஒரு லோபு மட்டும் கொஞ்சமாக ஃப்யூஸ் ஆகிருக்கு அப்படின்றது. இதுதான் அந்த சீட்டு கார்ட்ஸில் வந்து நமக்கு என்ன இருப்பாங்கன்னாக்கா கிளவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போன்ற வடிவத்தில் வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற தகவல். ஸோ இதோட நமக்கு எதை பற்றிய தகவல் முடிகிறாங்கனாக்கா செகண்டு குவாண்டம் நம்பர். தென் எல்லுடைய வேல்யூ 3 அப்படின்னா இது வந்து எஃப் ஆர்பிட்டால். எஃப் ஆர்பிட்டால் வந்து எதை பற்றிய தகவல் கொடுக்குறாங்கனாக்கா பாருங்கள், ஃபண்டமெண்டல்னால் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க, அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா டோனட் அப்படின்ற ஒரு பேர் கொடுப்பாங்க. பட்டு இது வரைக்கும் காம்படேட்டிவில் நமக்கு டெட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. எஸ் ஆர்பிட்டால் வந்து ஸ்பெரிக்கலு, பி ஆர்பிட்டால்னா டம்பிள், டி ஆர்பிட்டால்னா டம்பிள் அதர்வைஸ் கால்டு க்ளோவர் லீஃப் அப்படின்றது. எஃப் ஆர்பிட்டால் வந்து கேட்கல, ஏன்னா அதை ட்ரா பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். இந்த படம் வரைகிறது வந்து 3 டைமென்ஷனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனா அதை பற்றி சொல்கிறதில்ல. இந்த ஒட்டுமொத்தமாக இவ்வளவு தகவலிருந்து நமக்கு இந்த கீ நோட் அல்லது கீ பாயிண்ட் இதை பற்றி அஜிமுத்தல் குவாண்டம் எதை பற்றி சொல்லுதுன்னா, டிட்டர்மின் தி ஷேப். ஒரு ஆர்பிட்டாலினுடைய வடிவத்தை வந்து டிட்டர்மின்னாக்கில் வரையறை செய்கிறது அல்லது தகவல்களை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆர்பிட்டால்களினுடைய வடிவம். ஸோ இதோட நமக்கு யார் கம்ப்ளீட்டடுன்னா செகண்டு குவாண்டம் நம்பர். தென் தேர்டு பேச வேண்டியது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் தமிழ் வந்து காந்த குவாண்டம் எண். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் சிம்பிள் என்ன சொல்கிறோம், எம் அப்படின்னு சொல்கிறோம். சார் அது ஒன்றும் இல்லை, இங்கே ஸ்க்ரீனு கிளியராக இருக்குது, ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும். அது நெட்வொர்க் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ளெக்ஷன் ஆச்சு அப்படின்னாக்கல அது மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஒரு 2 மினிட்ஸில் அதுவே ரெடி ஆகிடும், ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நான் எழுதுகிறேன், உங்களுக்கு எழுதி போடுறேன். ஸோ இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்றது டைரெக்டாக அதை பற்றி அது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை பொறுத்து மட்டும் இல்லாமல் கூட ஆல்ரெடி பேசின எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பரையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றதுனால we give the symbol ML. ஸோ சிம்பிள் வந்து பாருங்கள், எம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது எம்எல்னு சொல்லலாம். இது எதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது அல்லது வாட் இஸ் த டெஃபினிஷன், இது எதை பற்றி டிஃபைன் பண்ணுது, எதை பற்றி வரையறை செய்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம முன்னாடியே பேசணும். ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னால் அதனுடைய அமைவிடத்தில் அந்த ஆர்பிட்டால்கள் வந்து எப்படி ஓரியன்டேஷன் ஆகிருக்குன்னாக்கா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றிய தகவலை வந்து கொடுக்குறாங்க.
தென் வாட் இஸ் அ எம் வேல்யூ அல்லது எம்எல் வேல்யூ? நான் எம் வேல்யூ வந்து ஈக்குவல்ன்றாங்க, சமம். யாருக்கு சமம் அப்படின்னு கேட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லுடைய வேல்யூவுக்கு சமம். ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லுடைய வேல்யூவுக்கு சமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கற்பனை மட்டும் பண்ணி பாருங்களேன். எம்முடைய வேல்யூ ஈக்குவல் யாருக்கு? ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லுக்கு ஈக்குவல். இன்கேஸ் எல்லுடைய வேல்யூ என்னென்ன இருக்காங்க? 0, 1, தென் 2, தென் 3. எல்லுடைய வேல்யூ 0ன்னா என்ன ஆர்பிட்டால்? S ஆர்பிட்டால், அதர்வைஸ் கால்டு S சப்ஷெட். எல்லுடைய வேல்யூ வந்து 1ன்னா P ஆர்பிட்டால், 2 அப்படின்னா D ஆர்பிட்டால், 3ன்றது F ஆர்பிட்டால். இப்போ இவர்களுக்கான என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எம்எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எம்எல்லுடைய வேல்யூ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி எம்எல்லுடைய வேல்யூ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னாக்கில் எங்கள் பண்ண முடியுதை பாருங்கள். எம் வேல்யூ அதர்வைஸ் கால்டு எம்எல் வேல்யூ. எம்எல் வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? ப்ளஸ் ஆர் மைனஸு எல். பாருங்கள், எஸ்ஆர்பிட்டாலுக்கான எல் வேல்யூ எவ்வளவு? 0. 0வில் நமக்கு என்ன கிடையாது? +0 -0ன்னு கிடையாது. அதனால் டைரெக்டாக வேல்யூ என்னது தான்? 0 தான். 0. இந்த 0ன்றது எத்தனை வேல்யூ கிடைக்குது? ஒரே ஒரு வேல்யூ. 0ன்றது ஒரு வேல்யூ அல்லது ஒரு ஓரியன்டேஷனில் தான் இருக்குது. அதனால் எஸ் ஆர்பிட்டால் நம்ம வரையும் பொழுது ஒரே ஒரு ஆர்பிட்டால் வந்து வரையும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டு இதுக்கு மேலே வந்து சிம்பிள் கொடுக்கணும். என்ன சிம்பிள்? எம்எல்லுடைய வேல்யூ. எம்எல்லுடைய வேல்யூ என்ன? 0 கிடைக்குது. இதுதான் 0. அப்படி ஒரு ஆர்பிட்டாலுக்கு மேலே 0 போட்டாங்கன்னா இட் இஸ் கால்டு எஸ் ஆர்பிட்டால். அல்லது அதனுடைய ஓரியன்டேஷன் எத்தனை முறை கிடைக்குது? ஒரே ஒரு முறை கிடைக்குது. இது எஸ் ஆர்பிட்டால். தென் வாட் அபவுட் பி ஆர்பிட்டால்? பி ஆர்பிட்டாலுக்கு பாருங்கள், எல்லுடைய வேல்யூ வந்து -1லிருந்து +1 வரைக்கும் போகலாமா? அப்படின்னா -1, 0, +1 எத்தனை ஓரியன்டேஷன் இருக்காங்க அப்படின்னா 3 ஓரியன்டேஷன், 3 ஓரியன்டேஷன். அதனால் பி ஆர்பிட்டாலுக்கு 3 பாக்ஸ். இந்த பாக்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஓரியன்டேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். எதுலேருந்து எது வரைக்கும் ஓரியன்டேஷன் ஆகிருக்காங்க? -1லிருந்து +1 வரைக்கும் ஓரியன்டேஷன் ஆகிருக்காங்க. இடையில் இருக்கிறது யார்? 0. அதர்வைஸ் பேசுகிறது எந்த ஆர்பிட்டால்? பி ஆர்பிட்டால். நம்ம எழுதுகிறப்ப டே டு டே லைஃப்பில் நீங்கள் எம்எஸ்சி லெவலில், பிஎஸ்சி லெவலில் இந்த பி ஆர்பிட்டால் வந்து 3 ஓரியன்டேஷனில் இருக்காங்க அப்படின்றதுனால என்ன எழுதுவீங்க? பிஎக்ஸ், செகண்டு பி ஒய் ஆக்சிஸ், தென் பி ஜெட் ஆக்சிஸ். ஆக்சுவலாக வந்து பாருங்கள், இது மாதிரி எழுதுவாங்க. ஆனால் நீங்கள் டேர்ம் சிம்பிள் நமக்கு இன்னும் டீட்டெயிலாக போகும்பொழுது எம்எஸ்சி பிஜி கெமிஸ்ட்ரி எல்லாம் போகும்பொழுது நமக்கு டேர்ம் சிம்பிள் அப்படின்ற ஒரு டாபிக் வரும். குறியீடுகள் வந்து கொடுக்குறது ஒவ்வொரு தனிமங்களுக்கும் எவ்வாறு வந்து குறியீடுகளை பெற்றிருக்கு அப்படின்றதுக்கு இந்த குவாண்டம் நம்பரை பேஸ் பண்ணி எழுதுவோம். அங்கே எழுதும் பொழுது மட்டும் இந்த ஆர்பிட்டால் வந்து ஜஸ்ட் இப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகி எழுதியிருப்பாங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான். அது நான் முன்னாடியே சொன்னபொழுது ஒரு 2-3 ஆத்தருடைய புக்கை ரெஃபர் பண்ணும் பொழுது ஒருத்தர் ஒரு முறையில் எழுதியிருக்கிறாரு, இன்னொருத்தர் ஒரு முறையில் எழுதியிருக்கிறார். மைனஸ் அப்படின்றது பி எக்ஸ் ஆர்பிட்டால்ன்ட்டும், +1ன்றது பி ஒய் ஆர்பிட்டால்ன்ட்டும், 0 வர்றது பி ஜி. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். இது எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டாலுக்கு உண்டான என்ன வேல்யூ? எம்எல் வேல்யூ. அதர்வைஸு ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால். ஒரு ஆர்பிட்டால் வந்து எக்ஸ் அச்சில் இருக்குது, இன்னொரு ஆர்பிட்டால் வந்து ஜி அச்சில் இருக்காங்க, இன்னொரு ஆர்பிட்டால் வந்து ஒய் அச்சில் இருக்காங்க. இப்போ எனக்கு அடுத்த ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். வாட் அபவுட் த டி ஆர்பிட்டால்? டி ஆர்பிட்டாலுக்கு உண்டான எம்எல் வேல்யூ. எம் வேல்யூ அல்லது எம்எல் வேல்யூ எவ்வளோ வரும்? வேல்யூஸ் மட்டும் சொல்லுங்கள். என்ன வரும்? 5. வெரி குட், எக்ஸலண்ட் ஆன்சர். ஆல்மோஸ்ட் எல்லாருமே சூப்பராக ஆன்சர் சொல்லிட்டீங்க. 5 அவ்வளோதான். இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன, அது நம்ம நடத்தினதை புரிஞ்சிருக்காங்க, பரவாயில்ல ரிப்ளை பண்ணுறாங்கிற ஒரு திருப்தி நமக்கு. இப்போ டி ஆர்பிட்டால் போகும் பொழுது அதுக்கான எம்எல் வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்கிறாங்க? 5. அதனால் எத்தனை பாக்ஸ்
அல்லது எத்தனை ஓரியன்டேஷன் இருக்காங்கன்னா 5 ஓரியன்டேஷன் 1 2 3 4 5. வேல்யூ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? -2 +2 வரைக்கும் ஓரியன்டேஷன். அப்படின்னா -2 அதுக்கு அடுத்தது லோயர் எனர்ஜி என்ன இருக்குது? -1 -1 விட கொஞ்சம் ஹையர் எனர்ஜி வந்து 0 0 விட கொஞ்சம் ஹையர் எனர்ஜி +1 தென் +2 அப்படின்றது. நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். இந்த d ஆர்பிட்டால் வந்து வெறுமனே டம்பிள் கிடையாது. டம்பிள் இருந்ததுன்னா டைரெக்டாக px py pzன்னு எழுதிடலாம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ஆக்சிஸில் ஒரே ஒரு ஓரியன்டேஷன் மட்டும் இருக்குன்ட்டு. d ஆர்பிட்டால் என்ன ஓரியன்டேஷன் சொன்னோம்? டபுள் டம்பிள். அப்படின்னா 2 லோப் வந்து அட்டன் டைமில் வந்து என்ன இருப்பாங்க? அதனுடைய அச்சுக்கல் இருப்பாங்க. எந்த ஆக்சிஸு? எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸில் 2 லோப்ஸ் அட்டன் டைமில் ஓரியன்டேஷன் இருப்பாங்க. அதனால தான் அந்த டி ஆர்பிட்டாலுக்கு எழுதும்பொழுது என்ன எழுதுவோம் அப்படின்னா டி எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 1. புரியுதா? இது டி ஆர்பிட்டால் என்ன சொன்னோம்? டபுள் டம்பிள் இது மாதிரி இருக்குது. இது வந்து எக்ஸ் அச்சில் இருந்ததுன்னா இன்னொரு லோபு டி ஆர்பிட்டாலுடைய அனதர் லோபு எந்த அச்சில் இருப்பாங்க? இவர் வந்து ஒய் அச்சில் இருப்பார். அதனால தான் டி ஆர்பிட்டாலை வந்து ட்ரா பண்ணும் பொழுது டிஎக்ஸ் டிஒய். தென் செகண்ட் என்ன சொல்கிறோம்? டி ஆர்பிட்டால் எக்ஸ்எஸ்சியில் இருந்ததுன்னா இன்னொரு ஆர்பிட்டால் வந்து ஜி எக்ஸ் ஜெட்டில் இருப்பாங்க. தென் தேர்டு டைப் என்ன எழுதுகிறோம்? டி ஆர்பிட்டால் வந்து ஒய் ஆக்சிஸில் இருந்ததுன்னா இதெல்லாமே என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி. தமிழ் வந்து நிகழ்த்தல், ஒரு கற்பனையான நிகழ்த்தல். ஒரு 5 ஆர்பிட்டால் இருக்குன்னா அந்த 5 ஆர்பிட்டாலுக்கு நம்ம சீட்டு குலுக்கி போகிறது தான். அது எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் பாசிபிலிட்டி வந்து 5 பாசிபிலிட்டி இருக்குது. என்னென்ன பாசிபிலிட்டி? இதெல்லாம் பாசிபிலிட்டி. தமிழ் நிகழ்த்தகம்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ப்ராபபிலிட்டி. அவ்வளோதான். ஸோ ஒய் ஜெட். தென் வாட் அபவுட் த 4th ஆர்பிட்டால் அப்படின்னு கேட்டால் அந்த 4th ஆர்பிட்டால் dx² - y². தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் பாருங்கள்? 2 லோபும் எக்ஸ் அச்சிலே இருக்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி, அல்லது 2 லோபும் ஒய் அச்சிலே இருக்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி. தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து டி ஆர்பிட்டால் z². இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசணும். பட் நமக்கு போட்டித் தேர்வுக்கு இந்த தகவல் போதுமானது. நம்ம பாடம் நடத்துகிறோம், ஒரு எம்எஸ்சி படிக்கிறப்ப செய்கிறப்பன்னா இதில் டி ஆர்பிட்டாலே z²ஆவெல்லாம் இருக்காது. அதுக்குள்ளே ஒரு 5 வேரியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லி நடத்தணுன்னாக்குள்ள அது என்னன்னா கொஞ்சம் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அது தேவையில்லாத தகவல். அதனால் நமக்கு இந்த தகவல் போதும். ஏன் டி ஆர்பிட்டாலே நம்ம இப்படி எழுதுவோம்? இந்த தகவலெல்லாம் நீங்கள் எங்கே பேசியிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அணைவு சேர்மங்கள் அப்படின்ற போர்ஷன்ஸில் நம்ம நடத்துகிறப்ப ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் எண்முகி படிக புழப்பிழப்பு அப்படின்னு பொழுது T2GEG அப்படின்றது ஒரு பாருங்கள். இந்த 3 ஆர்பிட்டாலும் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? T2G லோயர் எனர்ஜி லெவலில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 2 ஆர்பிட்டாலும் இருக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? ஹையர் எனர்ஜி EG இப்படியும் சொல்லலாம். அல்லது இன்னும் ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசும் பொழுது VBT வேலன்சி பாண்டு தியரி இணைத்திறன் பிணைப்பு கொள்கை அங்கே பேசும்பொழுது என்ன சொல்லுவோம்? ஹைப்ரடைசேஷனை பற்றி பேசுவோம். ஞாபகம் வச்சுங்க. இங்கே நான் என்ன உங்களுக்கு அவர் செந்தில் சார் நடத்துவாங்க, பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல இந்த தகவலை சொல்லிட்டு போகிறேன். கோஆர்டினேஷன் நம்பர் CN வந்து 6 இருந்ததுன்னா இதுதான் இந்த ஆக்டாஹெட்ரல் OH எண்முகி. இந்த ஆக்டாஹெட்ரலில் எத்தனை ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்து, எத்தனை ஆர்பிட்டால் அந்த சென்ஸு டி ஆர்பிட்டால் எந்த ஆர்பிட்டால் வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்றதை பொறுத்து 2 வகையான காம்ப்ளெக்ஸஸாக பிரிப்பாங்க. என்னென்ன? இன்னர் ஆர்பிட்டால், அவுட்டர் ஆர்பிட்டால். பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த dx² - y² dz² உள்ளே இருக்கக்கூடியது. தட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க? n ஆர்பிட்டால் -1. இந்த ஆர்பிட்டால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இன்னர் ஆர்பிட்டால். அப்படி வரும்பொழுது பாருங்கள் எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் 6 எவ்வளோ ஆர்பிட்டால் இருக்குன்னா 6 ஆர்பிட்டால். அந்த 6 ஆர்பிட்டால் 2 ஆர்பிட்டால் யார்? dx² - y² dz² அப்படின்ற 2 ஆர்பிட்டால். அதனால் D2sp3. இதில் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள்? D2 s ஆர்பிட்டால் 1 தென் p ஆர்பிட்டால் 3 போட்டிங்கன்னா 3 + 1 4 4 + 2 6.
6 ஆர்பிட்டால் 6 ஈனிகள். ஏன்னா லிகாண்டு தானே, கோஆர்டினேஷன் நம்பர்ன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கூட நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் வந்து எத்தனை பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றது தான். நமக்கு எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்குது? 6 லிகாண்ட்ஸ் இருக்குது. ஈச் லிகாண்டு டொனேட் 2 எலக்ட்ரான்ஸ், அதாவது பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஒவ்வொரு ஈனிகளும் 2 எலக்ட்ரான்களை கொடுக்கும். இந்த 2 எலக்ட்ரான்களை அக்காமடேட் பண்ணணும்னா ஒரு ஷெல் இருக்குது பாருங்கள், இது ஒரு ஆர்பிட். இந்த ஒரு ஆர்பிட்டுக்குள்ளே, ஓகேங்களா, ஆர்பிட்டால்ஸ் இல்லை சப்ஷெல் அல்லது கூடுகள் அப்படின்னு பெருத்தும், துணை கூடுகள். இந்த துணை கூடுகளுக்குள்ளே எத்தனை எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ணும்? 2 எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ணிக்கும். அதனால் இது வந்து ஒரு ஈனியோடையது. அதே மாதிரி அனதர் செகண்ட் ஈனியோடையது. அதுக்கு அடுத்தது இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு எஸ் ஆர்பிட்டால் வந்துடுவாங்க, ஒரே வகை. அது ஒரு ஈனி வந்து கொடுத்தது. தென் யார்? பி ஆர்பிட்டால். 3 வகைகள். இது ஒரு ஈனி, இது ஒரு ஈனி, இது ஒரு ஈனி. இப்படி எழுதியிருப்போம் நம்ம, அங்கே இப்படி படிப்போம். என்னது? D2 sp3 அப்படின்றது ஒரு தகவல். இதே டி ஆர்பிட்டால், இதே டி ஆர்பிட்டால் கோஆர்டினேஷன் நம்பர் 6க்கு இங்கே n-1 இல்லை சார், இதுக்கு வெளியே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க சும்மா. இதெல்லாம் ஒன்று கோஆர்டினேஷன் நடத்துகிறப்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு இது வந்து 3D ஆர்பிட்டால்னு வச்சுக்கோங்க. 3Dக்கு பக்கத்தில் யார் இருப்பாங்க? 4s, 4sக்கு பக்கத்தில் 4p, அண்ட் 4pக்கு அடுத்தது என்ன வரும்? 4d ஆர்பிட்டால் அப்படின்றது பாருங்கள். எல்லாமே 4a இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லணும்? n-1 வரக்கூடாது. n-1ன்றது பாருங்கள் இங்கே எவ்வளோ? 4 4-1 என்ன வருது? 3 வருதுன்னாக்கில் அது வந்து இன்னர் ஆர்பிட்டால். இல்லை சார் எல்லாமே எங்கே வருதாங்க? என்னலே இருக்காங்க. n-1 ஆர்பிட்டால் பார்ட்டிசிபேட் பண்ணல, nth ஆர்பிட்டால் பார்ட்டிசிபேட் பண்ணுது ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் போகும். அவருக்கு என்ன பேர் சொல்லுவோம்னாக்கா sp3d2. இப்போ இந்த டி ஆர்பிட்டால் 3D வரல, எந்த டி வந்திருக்கும்? 4D பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் வந்து அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற பேர் வந்து கொடுக்கணும். இது ஒரு தகவல். இந்த தகவல் எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? இந்த டி ஆர்பிட்டாலுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் 6 வரும் பொழுது ஹைப்ரிடைசேஷனில் இந்த 3 ஆர்பிட்டால் பார்ட்டிசிபேட் பண்ணவே பண்ணாது. யார்? DXYA, DYZ, DXZ இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இனக்கலப்பில் ஈடுபடுறவங்க dx² - y² dz², இதெல்லாம் கேள்விங்க வரும். ஓகேங்களா? அதனால் தென் இல்லை சார் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 கொடுத்தாங்கனாக்குள்ள இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டெட்ராஹெட்ரல், நான்முகின்னா இனக்கலப்பை என்ன சொல்லுவாங்க? sp3. வெறும் s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்குது, இங்கே d ஆர்பிட்டால் இல்லை. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் வாட் அபவுட் த செகண்ட் டைப் அப்படின்னு கேட்டால், கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் செகண்ட் டைப் இருந்ததுக்கு பேர் வந்து ஸ்கொயர் பிளேனார், SQ அப்படின்னு சொல்லலாம். ஸ்கொயர் பிளேனார்னு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால், ஹைப்ரிடைசேஷன் இந்த p ஆர்பிட்டாலுக்கு பதிலாக ஒரு d ஆர்பிட்டால் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பாருங்கள், dsp2. பாருங்கள், d ஆர்பிட்டால் 1, s ஆர்பிட்டால் 1, p ஆர்பிட்டால் 2 ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 4 லிகாண்ட்ஸ் இருக்குது. 4 லிகாண்டுடைய டோனர் ஆட்டம் வந்து 4 ஆர்பிட்டால் கூட எலக்ட்ரான்ஸை வந்து ஷேரிங் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால் யாருன்னா, இப்போ எனக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். யூ சே த ஆன்சர். இங்கே இருக்கக்கூடிய 5 டி ஆர்பிட்டால் ஸ்கொயர் பிளேனாரில் எது ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகிருக்கும்? ரொம்ப யோசிக்கிறீங்களாட்டிருக்கு. எது அவுட்டரில் இருக்குது? இல்லை ஹைப்ரிடைசேஷனை கேட்கல உஷா. அதான் DSP2ன்றதை நானே சொல்லிட்டேன் இல்லையா? எந்த டி ஆர்பிட்டால், இங்கே பாருங்க டி, இந்த டி ஆர்பிட்டால் யாருன்றது தான் கேள்வி. DXYயா, DXZா, DYZா, DX² - y² அல்லது DZ² அப்படின்றது கொஸ்டின். வெரி குட் தினேஷ். இன்னும் யாருமே ஆன்சர் பண்ணலையே, ஒரே ஆள் தான் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறதுல எது கடைசி? ஹையர் எனர்ஜி. ஹையர் எனர்ஜி வேல்யூவை பார்க்கணும். ஹையர் எனர்ஜி வேல்யூ எது? +2. அதுதான் ஹையர் எனர்ஜி. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் தான் வந்து ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. இது வந்து போட்டித் தேர்வில் இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடு.
இது ஸ்கொயர் பிளேனாரில் எந்த டி ஆர்பிட்டால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஹைப்ரிடைசேஷன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஆன்சர் பார்த்த உடனே சொல்லிடணும் DZ² அப்படின்ற ஆர்பிட்டால் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இங்கே நான் உங்களுக்கு எங்கே பேசுகிறது கோஆர்டினேட் குவாண்டம் நம்பர்லேருந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை வந்து டச் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். அதனால் அங்கே பேசும் பொழுது செய்யும் பொழுது மேபி மறந்துட்டாங்கன்னா கூட இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இதோட நமக்கு எதை பற்றிய தகவல் முடியுது டி ஆர்பிட்டாலுடைய வேல்யூ. தென் வாட் அபவுட் இன்னும் ஃபைனலாக இருக்கிறது ஒரே ஒரு ஆர்பிட்டால் எஃப் ஆர்பிட்டால். எஃப் ஆர்பிட்டாலுக்கான எல் வேல்யூ என்ன சொல்கிறோம்? எல் வேல்யூ வந்து 3. ஸோ 3ன்னும் பொழுது எந்த 3லேருந்து எந்த 3 வரைக்கும் +or-3 +or-3 போடும்பொழுது 7 ஆர்பிட்டால். வெரி குட் சங்கீதா. ஐ திங்க் உங்களுடைய பேரை வச்சு விட்ருங்க சார். நிறைய பேர் மொபைல் நேமெல்லாம் வருது. நீங்கள் உங்களுடைய ஜூம் ஆப்பில் உங்களுடைய நேம் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? 7 ஆர்பிட்டால். 1 2 3 4 5 6 7. ஸோ வேல்யூ எதிலிருந்து -3 லோயர் எனர்ஜி, அதை விட ஒரு கொஞ்சம் ஹையர் எனர்ஜி -2, அதை விட கொஞ்சம் ஹையர் எனர்ஜி -1, அதை விட ஹையர் எனர்ஜி 0, தென் என்ன 1 +1, தென் +2, தென் +3. இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்காங்க. ஆர்பிட்டால்ஸ் அல்லது சப்ஷெல் அல்லது சப் எனர்ஜி லெவல், இது மூணும் ஒரே வார்த்தை தான். எதை புதுசாக சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. துணை கூடுகள், துணை ஆற்றல் மட்டங்கள், இது எல்லாமே ஒன்றொன்றும் துணை ஆற்றல் மட்டம், ஒன்றொன்றுமே துணை ஆற்றல் மட்டம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சு இது எல்லாத்துக்கும் சேர்ந்ததுக்கு தனித்தனியாக சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு பேரை கொடுக்குறோம். என்ன அந்த பேர்? எஃப் ஆர்பிட்டால். இது ஏன் சார் அப்புறம் தனித்தனியாக சொல்கிறீங்கன்னா, இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அச்சுக்கல் ஓரியன்டேஷன் ஆகிருப்பாங்க. இப்போ இந்த 5க்கே உங்களுக்கு ஓரளவுக்கு தலை சுத்தல் வந்திருக்கும். இந்த 5 ஆர்பிட்டால் எப்படா எக்ஸல் எங்கடா இருக்குது, ஒய்எல் எங்கடா இருக்குது, இதெல்லாம் 3D வடிவத்தில் பலூனை வச்சு அழகாக செய்யலாம். டி ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால் எல்லாம் பலூன் இருக்குது பாருங்கள். 2 பலூனை நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஊதி கட்டினீங்கன்னாக்கில் யூ கெட் த பி ஆர்பிட்டால். 4 பலூனை ஊதி கட்டினீங்கன்னு கேட்டால் அது வந்து டி ஆர்பிட்டால். அது எல்லாமே பண்ணலாம். நீங்கள்லாம் போஸ்டிங்க்கு வந்த பிறகு உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் இது மாதிரியெல்லாம் அழகாக உங்களுக்கெல்லாம் சொல்லி தருவாங்க. வாங்க, ஃப்யூச்சர் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மீட் பண்ணலாம் 2 பேரும். ஓகே, ஸோ இந்த தகவல் இப்போ நான் அடுத்த தகவலுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னாக்கில் டி பிளாக்கில், எஸ் பிளாக்கில், பி பிளாக்கில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து இருப்பாங்க அப்படின்றது. இப்போ டியில் பாருங்கள், நமக்கு எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது? 5 ஆர்பிட்டால் இருக்குது. ஈச் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் இருப்பாங்க? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. அப்படின்னா இப்போ 5 × 2 எவ்வளோ இருப்பாங்க நமக்கு? 5 × 2 10. வெரி குட். வாட் அபவுட் எஃப்எல்? எஃப்எல் எவ்வளோ இருப்பாங்க? 14. தென் வாட் அபவுட் பி? 6. வெரி குட். வாட் அபவுட் எஸ்? இவ்வளோ தான். இந்த தகவல் தெரிஞ்சதுன்னா யூ கேன் ட்ரா தி மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இந்த தகவலை வச்சுக்கிட்டு நீங்கள் நவீன ஆவர்த்தன அட்டவணையை வந்து வரையலாம். எப்போவுமே மறக்கக்கூடாது, எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னா 2 தான். எஸ் தொகுதினா 2 பேர் தான் இருப்பாங்க. நீ 3ஆவதாக ஒரு தனிமம் போடலாமான்னா போட முடியாது. எஸ் ஆர்பிட்டால் மேக்ஸிமம் அக்காமடேட் ஆகிறது 2 எலக்ட்ரான்ஸ் தான். இல்லை, இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்காங்க. நான் இதை ஒன்று எல்லாம் அதெல்லாம் வெளியே எடுத்துடுறேன், திரும்ப இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆர்பிட்டால்ஸ். ஃபார்முலா என்ன? 4l+2 அல்லது 2 × 2l+1. 2 × 2l+1. இது இப்போ அப்ளை பண்ணிடலாமா பாருங்கள். ஃபஸ்ட்டு யாருக்கு வாங்க? எல் வேல்யூ 0 வாங்க. எல் வேல்யூ 0ன்னா எந்த ஆர்பிட்டால்? எஸ் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டால் பாருங்கள், 0 × 4 என்ன ஆகும்?
0, 0 கூட்டல் 2 2. s ஆர்பிட்டால் வந்து மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் இருக்கும். நம்ம முன்னரே பேசினபடி s ஆர்பிட்டாலுடைய ஓரியன்டேஷன் ஒரே வகை. அந்த ஓரியன்டேஷனில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்க போகுது? 2 எலக்ட்ரான். இந்த 2 எலக்ட்ரான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது 3 பாசிபிலிட்டி, 3 வகைகளில் இருக்கலாம். 2 எலக்ட்ரானும் வந்து அப்வேர்டு மேல் நோக்கியே இருக்கலாம், அல்லது 2 எலக்ட்ரானும் டவுன்வேர்டு கீழ் நோக்கியும் இருக்கலாம், அல்லது ஒரு எலக்ட்ரான் அப்வேர்டு இன்னொரு எலக்ட்ரான் டவுன்வேர்டு இப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த தகவலை பற்றி சொல்கிறது தான் 4th குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர்ன்றது இதை பற்றி தான் சொல்லும். இதில் எது கரெக்டு அப்படின்னும் பொழுது ஸ்பின் குவாண்டம் நம்பர் சொல்கிறதுனா இதுதான் சரி. அதனால தான் நம்ம ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிற எலக்ட்ரான் வந்து மேல் நோக்கியும் ப்ளஸ் ஆஃப், செகண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆகிற எலக்ட்ரான் வந்து கீழ் நோக்கியும் மைனஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ s ஆர்பிட்டால் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க? 2 தான். இல்லை இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவுக்கு வாங்க பாருங்கள். 2 × 2 பெருக்கல் 0 ப்ளஸ் 1. ஸோ 2 0 பெருக்கல் 2 என்ன ஆயிரும்? 0 கூட்டல் 1, 1 கூட்டல் 0 1, ஓ 2 2. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் அதே 2 தான், இங்கே அப்ளை பண்ணாலும் அதே 2 தான். இப்போ எனக்கு அடுத்தது சொல்லணும், எல் வேல்யூ வந்து 1. 1ன்றது யார்? பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். சார் இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது குவாண்டம் எண். அடுத்து மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து நான் வரைஞ்சி காட்ட போகிறேன், அவ்வளோதான். பீரியாடிக் டேபிளை வரைஞ்சிட்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 6 எலக்ட்ரான். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 3 ரூல் இருக்குது. அது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பேசுவோம். என்னென்ன? ஆக்பா பிரின்சிபிள், ஹுன்ஸ் ரூலு, பாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள். இதில் எலக்ட்ரானெல்லாம் எப்படி நிரப்பப்படணும் அப்படின்றதுக்கு 3 மெத்தடு. அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, n+l அப்படின்ற 4 விதிகளை பேஸ் பண்ணி தான் எழுதணும். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டமாக எழுதி விட்டுறேன். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் வந்து லோயர் எனர்ஜி தானே, -1, இது 0, இது +1. உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன ஓட்டம் இருக்கலாம், ஏன் ஃபஸ்ட் எலக்ட்ரான் நேராக அங்கே +1 ஃபில் ஆகலாமே அப்படின்னா ஃபில் ஆகக்கூடாது. கம்மிங் எலக்ட்ரான் வந்து எந்த இடத்துல ஆற்றல் வந்து குறைவாக இருக்கோ அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அதனால் ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து -1க்கு போகும். -1க்கு அடுத்தது ஹையர் எனர்ஜி யார்? 0க்கு செகண்ட் எலக்ட்ரான் போகும். அதை விட ஹையர் எனர்ஜி எங்கே? +1க்கு போகும். இன்கேஸ் n வந்து 4, 4வது எலக்ட்ரான் வந்ததுன்னா P4 அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கிற எலக்ட்ரான்ஸில் எந்த ஆர்பிட்டாலும் ஃபில் ஆகுன்னா சார் இங்கே போடலாமன்னா போடக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே ஃபில் ஆகுன்னா லோயர் எனர்ஜியிலிருந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டாலில் தான் ஃபில் ஆகும். அப்படின்னா 4th எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகுவாங்க, 5th எலக்ட்ரான், 6th எலக்ட்ரான். இதுதான் பி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபில்லிங். தென் டி ஆர்பிட்டால் வருவோம். எல் வேல்யூ 2, டி ஆர்பிட்டால். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10. வெரி குட். டி ஆர்பிட்டால் எத்தனை? சரி, எலக்ட்ரானுக்கு இது வாட்டப்படுத்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால். எனக்கு எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னே மறந்து போச்சு சார். எனக்கு எத்தனை ஆர்பிட்டால்கள் இருக்குன்னே மறந்து போச்சு. அதுக்கு எதாவது ஃபார்முலா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், ஆர்பிட்டாலுக்கு ஃபார்முலா இது தான். எது? 2l+1. இது ஆர்பிட்டாலுக்கான ஃபார்முலா. இப்போ பாருங்க, டி உடைய வேல்யூ எவ்வளோ? 2. எல்னுடைய வேல்யூ 2. 2 பெருக்கல் 2 4. 4 கூட்டல் 1 எவ்வளோ? 5. அதனால் கண்ணை மூடிக்கிட்டு இப்போ எலக்ட்ரானும் தெரியும், ஆர்பிட்டாலும் தெரியும். 5 ஆர்பிட்டாலை ட்ரா பண்ணிக்க போகிறோம். வேல்யூ எந்த வேல்யூ? -2 -1 0 +1 +2. ஸோ மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்? 10. அதனால் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படின்றதான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். தென் லாஸ்ட் ஆர்பிட்டால் எல்லுடைய வேல்யூ 3. எந்த ஆர்பிட்டால்? எஃப். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு? 14. எத்தனை வகையான ஆர்பிட்டால் இருக்குன்னா பாருங்கள், இங்கே எல் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 2 3 +1 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 × 3 6, 6 + 1 7. அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால் எத்தனை வெரைட்டி? 7 டைப்ஸ். 1 2 3 4 5 6 7. ஸோ வேல்யூ வந்து -3 -2 -1 0 +1 +2 +3. ஸோ ஈச் ஆர்பிட்டால் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா 7 × 2 எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுவாங்க? 14 எலக்ட்ரான்ஸ். 14 எலக்ட்ரான்கள் வந்து நிரப்பப்படும்.
1 2 3 இது மாதிரி ஃபில் ஆகிறத என்ன சொல்லுவோம், F1 F2 F3 F4 F5 F6 F7. இந்த 7 ஃபில் ஆச்சுன்னா அது வந்து ஹாஃப் ஃபில்டு, 14 பாதி வந்து நிரம்பி இருக்குது. அப்படி நிரம்பிச்சுன்னா இட் வில் பி ஸ்டேபிள். இதெல்லாம் எங்கே பேசுவோம்னாக்கில் உங்களுக்கு செகண்டு டாப்பிக்கில் வந்து பேசுவோம். அதே மாதிரி இங்கே டியில் வந்து எவ்வளோ ஆஃப் ஃபில்டு 5, D5 ஃபில் ஆச்சுன்னா இட் வில் பி ஸ்டேபிள். பி ஆர்பிட்டால் எது ஸ்டேபிள், P3 ஃபில் ஆச்சுன்னா அது வந்து ஸ்டேபிள். இப்போ இதெல்லாம் இந்த ஆர்பிட்டாலில் பார்ஷியலாக ஃபில் ஆகிருக்கா, ஆஃப் ஃபீல்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் பொழுது அயனைசேஷன் எனர்ஜி, அயனியாக்க ஆற்றல் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தகவலெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸை நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏன் இதெல்லாம் ஃபில் ஆகுதுன்றதுக்கு மெத்தடு 8 9 10 11 12 13 14. இப்போ அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும். எஃப் பிளாக் வரைஞ்சிங்கன்னா, எஃப் தொகுதி தனிமங்கள் வரைகிறோன்னா 14. ஏன்னா பாருங்கள், ஈச் ஆர்பிட்டால் 2, 7 × 2 14 எலமெண்ட்ஸ் தான் ஃபில் ஆகும். டி பிளாக் வரைகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். பி பிளாக் வரைகிறீங்கன்னா மேக்ஸிமம் 6 எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். எஸ் பிளாக் ஃபில் ஆகுதுன்னாக்கல மேக்ஸிமம் 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு. நான் ஜஸ்ட் அந்த லாஸ்ட் இருக்கிற குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பரை பேசிவிட்டு உங்ககிட்ட மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எப்படி வரைகிறதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா. தென் லாஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்பின் குவாண்டம் நம்பர், தமிழ் வந்து தற்சுழற்சி குவாண்டம் எண். தற்சுழற்சி தற்சுழற்சி குவாண்டம் எண். சிம்பிள் என்ன கொடுக்குறோம் பாருங்கள், எஸ், அல்லது இன்னொரு சிம்பிள் கொடுக்குறோம், என்ன எஸ், எம்எஸ். அது என்ன அர்த்தம், இந்த எம்ன்றது யார், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரையும் இது பொறுத்து இருக்குது. ஏன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை பற்றி பேசுது, ஆர்பிட்டாலுடைய ஓரியன்டேஷன். அந்த ஓரியன்டேஷனில் தான் யார் ஃபில் ஆக போகுது, எலக்ட்ரானுடைய ஸ்பின்னை பற்றி பேச போகிறோம். அப்படின்னா அந்த ஸ்பின் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். அப்படின்றதுனால மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரையும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா எம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் வாட் இஸ் த டெஃபினிஷன், இது எதை பற்றி தகவலை கொடுக்குதுன்னா பாருங்கள், ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான். முன்னாடி பேசின இந்த 3 பேருமே ஞாபகம் இருக்கணும். பிரின்சிபலாக இருக்கட்டும், அசிமுத்தலாக இருக்கட்டும், மேக்னெட்டிக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஆர்பிட்டால்ஸை பற்றி பேசுகிறாங்க, ஞாபகம் இருக்கணும். இந்த 3 பேரும் இது வந்து நீட்டு, ஜேஇஇ காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. இந்த ஆல் தி 3 குவாண்டம் நம்பர் கிவ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆர்பிட்டால்ஸ். பாருங்கள், இதுவும் யாரை பற்றி பேசுது, ஆர்பிட்டால்ஸை பற்றி பேசுகிறாங்க. இதுவும் ஆர்பிட்டால்ஸை பற்றி பேசுது, இதுவும் ஆர்பிட்டால்ஸை பற்றி. இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் மட்டும் ஒன்லி எலக்ட்ரான். கேள்வி என்ன கேட்பாங்க, இதுதான் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாண்டம் நம்பர் டீல்ஸ் வித் ஒன்லி எலக்ட்ரான். எலக்ட்ரான்களை பற்றிய தகவல்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய குவாண்டம் எண் எது அப்படின்னு கேட்டால், மற்றவங்க தான் எலக்ட்ரானை பற்றியெல்லாம் பேசலை, ஆர்பிட்டாலை பற்றி தான் பேசுது. நான் உங்களுக்கு அடிஷ்னலாக எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகுதுன்றதெல்லாம் அடிஷ்னலாக சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதனால் இது வந்து எலக்ட்ரானை பற்றி மட்டுமே பேசக்கூடிய குவாண்டம் என்னன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர், மறந்துடாதீங்க. இது நீட்டு ஜேஇஇ கேட்குறதுனால நமக்கு யூஜிடிஆர்பி சைடு இந்த வார்த்தையை வந்து டச் பண்ணலாம். தென் வாட் இஸ் த ஸ்பின் வேல்யூ. ஸ்பின் வேல்யூ வந்து நம்ம முன்னரே சொல்லிட்டோம். ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ்ஸாக இருக்குன்னா இன்னொரு எலக்ட்ரான் வந்து மைனஸாக இருக்கும். அப்படின்னும் பொழுது தான் பாருங்கள், இப்படி இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன், இது ப்ளஸ் ஆஃப், இது மைனஸ் ஆஃப். ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்படின்னா என்டையர் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஆட்டம் வில் பி ஸ்டேபிள். அந்த தனிமம் வந்து அல்லது அணு வந்து நிலைப்புத்தன்மையோடு இருக்கும் அப்படின்றதுனால. அடுத்த வேர்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கீ பாயிண்ட். நம்ம முன்னாடியே சொன்னது தான். ஏதாவது 2 எலக்ட்ரான், எக்ஸாம்பிள் இந்த 2 எலக்ட்ரானையே வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் எடுத்துக்காட்ட உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சொல்கிறாங்க, இந்த 2 எலக்ட்ரான் இருக்குன்னா எந்த காரணத்தை கொண்டும் இந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் ஒரே குவாண்டம் எண்கள் வந்து வரவே வராது அப்படின்றது தான் ஒரு தகவல். இந்த வேர்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதுதான் வந்து பாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். தமிழ் வந்து பவுலிங்கினுடைய தவிர்க்கை தத்துவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், நோ 2 எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்கள் இருக்கணும். அந்த 2 எலக்ட்ரான்களுக்கு இல்லை, என்ன இல்லை அப்படின்னு கேட்டால், சேம் ஆர்பிட்டால் கேன் ஹாவ் தி சேம் ஸ்பின். ஒரே ஆர்பிட்டாலாக இருந்ததுன்னா ஒரே சுழற்சி அப்படின்றது இருக்கவே இருக்காது. இந்த ஸ்பின் வந்து என்ன ஆயிடுது, மாறிடுறாங்க அப்படின்றது தான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்
நமக்கு யார் அப்படின்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன், புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து ஹீலியம் வச்சுக்கலாம். ஹீலியத்துக்கு அணு எண் வந்து 2. இதுக்கான எலக்ட்ரான் அமைப்பு என்ன எழுதும், 1s2 அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா 1 s ஆர்பிட்டால்ன்றதுனால ஒரே வகை தான். இந்த ஒரு வகைக்குள்ளே எத்தனை எலக்ட்ரான் இருக்காங்க, 2 எலக்ட்ரான் இருக்காங்க. அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரான். தென் வாட் அபவுட் த செகண்ட் எலக்ட்ரான் அப்படின்னா, இவர் வந்து செகண்ட் எலக்ட்ரான். இப்போ இந்த 2 எலக்ட்ரான்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பில் பேசுவோம் சார், அணு அமைப்பில் பேசுவோம். ஆல்மோஸ்ட் நான் இன்றைக்கி டீச் பண்ணிட்டதுனால அகைன் உங்களுக்கு ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது, சரியா. டெமோ கிளாஸ் இருக்கிறவங்களுக்காகட்டும் ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இந்த டாபிக் வந்து அகைன் உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் கிடையாது. இங்கே நீங்கள் கவனிச்சிக்கோங்க. கொஷின் என்ன கேட்பாங்க, ஏதாவது இது மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் தி குவாண்டம் நம்பர், இல்லைனா கரெக்ட் குவாண்டம் நம்பர், கொடுக்கப்பட்ட எலக்ட்ரான் அமைப்புக்கு சரியான குவாண்டம் எண்களை வந்து தேர்வு செய்க அப்படின்னு கேட்பாங்க. இதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு யாருக்கு எழுதுகிறேன், இந்த க்ரீனுக்கு எழுதுகிறேன். க்ரீன் மார்க் போட்டிருக்க பாருங்கள். இந்த எலக்ட்ரானுக்கான குவாண்டம் எண் எதுலேருந்து, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுதணும். என்னென்ன குவாண்டம் நம்பருக்கு சிம்பிள் இருக்குது, N, L, M, S. ஓகேங்களா சார். இங்கே நீங்கள் க்ரீன் கலரை வச்சு எழுதுறீங்களே சார், அங்கே ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. என்னது, எஸ்ஸில் வந்து செகண்ட் எலக்ட்ரான், அல்லது பி ஆர்பிட்டால் கொடுத்தான்னா PXHல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு குவாண்டம் எண்கள். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 1 அப்படின்றது பாருங்கள், அதுதான் என்னுடைய வேல்யூ. அதனால் என் வேல்யூ வந்து 1. தென் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்க இல்லையா. எஸ் ஆர்பிட்டால் அப்படின்றதுக்கான எல் வேல்யூ நமக்கு தெரியும். என்ன வேல்யூ பார்த்தோம், 0. இது செகண்ட் குவாண்டம் நம்பர். மூன்றாவது இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னா இது எல் வேல்யூ 0ன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னா எம் ஈக்குவல் சமம் யாருக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லுக்கு ஈக்குவல். அதனால் டைரெக்டாக எல் வேல்யூ 0ன்னா எம் வேல்யூ என்னது தான், 0 தான். தென் என்ன கண்டுபிடிக்கணும், எஸ்ஸு ஸ்பின்னு. இந்த க்ரீனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து எந்த வேர்டாக இருக்குது, டவுன்வேர்டு, கீழ்நோக்கிய நிலையில் இருக்குது. கீழ்நோக்கி இருந்ததுன்னா யூனிவர்சல் அண்டர்ஸ்டாண்டிங் சார், அதுக்கு மைனஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னாலாம் அவசியமெல்லாம் கிடையாது. என்டையராக கெமிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஃபிசிக்ஸில் படிக்கிறவங்க இந்த டாப்பிக்கில் இருந்ததுன்னா ஒரு புரிதலுக்காக எல்லாமே உலகம் முழுவதும், நாட் ஒன்லி இன் இந்தியா, உலகம் முழுவதும் என்ன வச்சுக்கிறாங்க, அதை வந்து மைனஸில் இருக்குது 1/2 அப்படின்றத வச்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாட் அபவுட் த செகண்ட் எலக்ட்ரான். செகண்ட் எலக்ட்ரானும் பாருங்கள் அதே 1 தான், என் வேல்யூ வந்து 1 தான். தென் எஸ் ஆர்பிட்டால்ன்றதுனால அதுக்கும் எல் வேல்யூ வந்து 0 தான். எல் வேல்யூ இங்கே 0ன்றதுனால எம் வேல்யூவும் கண்டிப்பாக என்னது தான், 0 தான். பட் எலக்ட்ரான் எப்படி இருக்காங்க, அப்வேர்டாக இருக்குது, மேல் நோக்கி இருக்குன்றதுனால எஸ் மதிப்பு வந்து +1/2 அப்படின்றது கொடுக்கணும். அப்படின்னா ஒரு ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்களுக்கு எத்தனை குவாண்டம் எண்கள் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே ஆர்பிட்டால் இருக்கணும். மாற்றி சார் பக்கத்து ஆர்பிட்டாலுக்கு போகக்கூடாது. ஒரே ஆர்பிட்டாலில் இடம்பெற்றுள்ள 2 எலக்ட்ரான்களுக்கு எத்தனை குவாண்டம் எண்கள் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. யுவர் ஆன்சர். மூணு பேர், வெரி குட். என்ன வார்த்தை வந்துடணும், சேம் ஆர்பிட்டால். ஓகேங்களா, சேம் ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான், இந்த வார்த்தை பார்க்கணும். அட்ஜசன்ட் ஆர்பிட்டால்ன்ற வார்த்தை கொடுத்தாங்கன்னா அப்படின்னா 2 குவாண்டம் எண் மட்டும்தான் சேமாக இருக்கும். அட்ஜசன்ட் பக்கத்தில் அப்படின்னாக்கா அது வேறு வேல்யூ போயிடும். எந்த வேல்யூவு, எம் வேல்யூ வந்து மாறிக்கும். எல் வேல்யூ 1 இருந்தாலும் எம் வேல்யூ வந்து மாற ஆரம்பிக்கும். உதாரணம், இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் பாருங்கள். இப்படி எழுதுகிறேன், ஒரு பேச்சுக்கு நைட்ரஜன் எழுதிக்கலாம். நைட்ரஜன் அணு எண் 7, இதுக்கான எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3. இப்போ கொஷின் சார் எலக்ட்ரான் அமைப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னா எலக்ட்ரானவே கொடுக்க மாட்டாங்க, நமக்கு இதுதான் கொஷின்ஸு. நைட்ரஜனுக்கான 2p ஆர்பிட்டாலில் உள்ள 2வது எலக்ட்ரான், 2p ஆர்பிட்டாலில் உள்ள செகண்ட் எலக்ட்ரான், அல்லது 2pயில் உள்ள தேர்ட் எலக்ட்ரான், அல்லது
பி ஆர்பிட்டாலுடைய பாருங்கள் பி எக்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எதை கண்டுபிடிங்க, குவாண்டம் எண்களை கண்டுபிடிங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜினேஷன் வந்துருக்கணும். பி ஆர்பிட்டால் போட்டுக்கணும், -1 0 +1 -1ன்றது தான் யார், பிஎக்ஸ் பிஒய் பிசெட் இப்படி எழுதியிருக்கணும். எழுதிட்டு இப்போ எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 3 எலக்ட்ரான், 1 2 3. இப்போ கேள்வி எதில் கொடுத்துருக்காங்க, பிஎக்ஸல் அப்படின்னா இதுக்கான என் மதிப்பு, எல் மதிப்பு, எம் மதிப்பு, எஸ் மதிப்பு. சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் ரெடி. என்னுடைய மதிப்பு ஆன்சர் வரவே இல்லையே. என்னுடைய வேல்யூ என்ன, 2p ஆர்பிட்டால் அப்படின்னாச்சு. வாட் இஸ் த என் வேல்யூ, இது இந்த முன்னாடி வர அந்த 2 தான் என் வேல்யூ. அப்படின்னா ஆன்சர் வந்து 2. சார் நான் பேசுகிறது கேட்குதா, என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்களே, இல்லை டிலே ஆகுதா? நான் பேசின உடனே உங்களுக்கு வாய்ஸ் ஆடியபிளா? எஸ். அப்புறம் ரொம்ப லேட் பண்ணுறீங்களே. தென் என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆர்பிட்டாலுக்கான என்ன மதிப்பு, எல் மதிப்பு. சொல்லுங்கள், பி ஆர்பிட்டாலுக்கு எல் மதிப்பு 1. வெரி குட். ஞாபகம் இருக்கா, 0 அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால், 1ன்னா பி ஆர்பிட்டால், 2ன்னா டி ஆர்பிட்டால், 3ன்னா எஃப் ஆர்பிட்டால். இதுதான் எல் வேல்யூஸ். இப்போ அப்படின்னா எல் வேல்யூ எவ்வளோ வந்துடணும், பின்னாக்கில் 1. தென் கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, பி எக்ஸல் இருக்கிறதா. அப்படின்னா பி எக்ஸுக்கான எம் வேல்யூ வெரி குட். என்ன பேர் ஃபஸ்ட்டு வந்தது, முத்து சுடலையா, வெரி குட். ஸோ ஆன்சர் வந்து -1ன்னு போடணும். ஏன் -1, எக்ஸ் ஆர்பிட்டாலுக்கு உண்டான எம் வேல்யூ -1. தென் வாட் அபவுட் த எஸ் வேல்யூ, எஸ் வேல்யூ வெரி குட். மேல் நோக்கி இருக்கிறதுனால +1/2. இவ்வளோ தான் சார் ஆன்சர். குவாண்டம் எண்கள் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருப்பான், ஆப்ஷன் இது வந்து ஏ, ஆப்ஷன் பி 2 1 -1 +1 -1/2, சி 2 1 இங்கேயும் 1 இந்த பக்கம் -1/2, ஆப்ஷன் டி 2 1 -1 -1 இந்த இடத்துல -1/2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்ததுன்னா எலிமினேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக், அதாவது எது வராது அப்படின்றதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். இப்போ எது வராது அப்படின்றத எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மாதிரியே இன்னொன்று கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, மற்றது ஒரு 2 ஆப்ஷன்ஸை ஏதாவது ஒன்று இர்ரெலவெண்ட்டாக தொடர்பே இல்லாத மாதிரி செட் பண்ணிடுவாங்க. பட்டு ஆப்ஷன் மாதிரியே இன்னொன்று குழப்பணுன்றதுக்காகவே இன்னொன்று வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் 4 ஆப்ஷன்ஸு பார்க்கும்பொழுதே எது ஒரு மாதிரி ஒரு என்ன தொடர்பில் இருக்கிற மாதிரி வருதா, அது 2க்குள்ளே ஒன்று தான் ஆப்ஷன்ஸாக இருக்கும். இப்போ பாரதியார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யார் கொடுப்பாங்க, பாரதிதாசன் அப்படின்னு கொடுப்பாங்க. திருவள்ளுவர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆப்ஷன்ஸில் வந்து ஔவையார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் இது மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடியதாக இந்த வார்த்தைகள் வந்து வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேயும் 2, எல்லாத்துலேயுமே 2 தான். அதனால் இதை வச்சு நம்ம சூஸ் பண்ண முடியாது. தென் என்ன வந்திருக்கு, +1. இங்கே பாருங்கள், இதுக்கும் +1 இதுக்கும் +1. தென் பாருங்கள், இதுக்கு என்ன இருக்குது, -1, இங்கே -1, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ++ அப்படின்னா எய்தர் இதுவாக இருக்கணும் அல்லது ஆன்சர் இதுவாக இருக்கணும். இப்படி தான் இது எலிமினேஷன் டெக்னிக். இதை வந்து யூஸ் பண்ணினாக்களே உங்களுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 150 கொஷின் 150 வினாக்கள் வந்து கொடுக்குறாங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸில் இருந்து 50 to 75 50லேருந்து 75 கேள்வி வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணவே முடியும்.
அதுவும் டெட்லலாம் அசால்ட்டாக அடிச்சுட்டு போகலாம். நமக்கு யூஜிடிஆர்பிலலாம் இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா போதும். இந்த பேட்டர்னில் தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குனாக்கில் ஆன்சர் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இதே கேள்வி நான் உங்களுக்கு இந்த ஒரு கேள்வியோடு அடுத்தது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வரைஞ்சி காட்டிடுறேன். அதுக்குள்ளே நமக்கு டைம் சரியாக போயிடும். இதுதான் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, ஃபைண்ட் த குவாண்டம் நம்பர் ஆஃப் 4th எலக்ட்ரான், 4th எலக்ட்ரானின் p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டாலில் உள்ள 4வது எலக்ட்ரானுக்கு இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி வச்சுருக்கணும். இது 1s2 2s2 2p4. இதில் 4வதாக இருக்கிற எலக்ட்ரானுக்கான குவாண்டம் எண்களின் மதிப்புகளை கண்டுபிடிங்க அப்படின்றது தான் கொஷின்ஸ். நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகே, வெரி குட். ஆல்மோஸ்ட் எல்லோரும் போட்டிங்க. ஸோ இப்போ நமக்கு p4 p ஆர்பிட்டால் -1 0 +1 4th எலக்ட்ரான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு n வேல்யூ 2, l வேல்யூ p ஆர்பிட்டால் பாருங்கள், l வேல்யூனா 1, தென் m வேல்யூ பாருங்கள் எந்த ஆர்பிட்டால் இருக்குது -1, s உடைய வேல்யூ ஸ்பின் வேல்யூ 4th எலக்ட்ரான் 4வதுன்றதுனால கீழ் நோக்கி இருக்குது -1/2. இதுதான் ஆன்சர். ஸோ இது மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ண வேண்டியது தான், சூஸ் பண்ணி எழுத வேண்டியது தான். ஓகேங்களா? வெரி குட். யாரோ ஒருத்தர் சிம்பிளோடு போட்டிருக்கிறீங்க. இது மாதிரி தெரிஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சிம்பிளும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த தகவலை தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா இட் வில் பி ஈஸி டு ட்ரா தி மாடர்ன் பீரியாடிக் டேபிள். நமக்கு நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து வரைவது வந்து ரொம்ப சுலபம். எதை வச்சுக்கிட்டு இப்போ ஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்ற தகவலை வச்சுக்கிட்டு இப்போ நான் மாடர்ன் பீரியாடிக் டேபிளை எப்படி வரைகிறது, தென் பீரியாடிக் டேபிளை ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசுகிறது ஈஸி. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து இந்த ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் அரேஞ்சுடு பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர், அணு எண்களினுடைய இன்க்ரீசிங் ஆர்டர், ஏறு வரிசையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் நமக்கு எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் 7 தொடர் 7 பீரியட், 7 தொடர் 18 குரூப் 18 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 18 எப்படி வருது அப்படின்றது நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம். 7 ஏன் வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறோம். இப்போ 7 பீரியட், இந்த பீரியட் அப்படின்றது எப்படி இருக்கணும், இப்படி ஹரிசாண்டலாக கிடைமட்டமாக இருக்கணும். குரூப்ஸ் அப்படின்றது வெர்டிக்கலாக இருக்கணும். இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஃபஸ்ட்டு எந்த ஆர்பிட்டால் இருக்காங்க, ஃபஸ்ட்டு லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் யார், எஸ்ஸா பியா டியா எஃப்ஆ? என்னுடைய வேல்யூ 1 பார்த்தோம் இல்லையா? என்னுடைய வேல்யூ 1க்கு இருக்கிற ஒரே ஆர்பிட்டால் யார், எஸ் ஆர்பிட்டால். வெரி குட். இப்போ அப்படின்னா எஸ் தொகுதி தான் ஃபஸ்ட்டு வரையணும். தென் செகண்ட் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறோம், எஸ் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எஸ் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு, 2. அதனால் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை வரையணுன்னா பாருங்கள் 2 பாக்ஸ் வந்து போட்டுக்கணும். 2 பாக்ஸ். ஏன் இந்த 2 பாக்ஸ் போடுறோம் அப்படின்னு கேட்டால் 2 எலக்ட்ரான் தான் எஸ் ஆர்பிட்டால் இருக்குது. இது 2 பாக்ஸ் போட்டாச்சு. இது எத்தனை பீரியட் இருக்குது, 7 பீரியட், 7. அதனால் பாருங்கள் இது 7ஆக பிரிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 நம்பரையும் கொடுத்துடலாம். இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது 4th ரோ, இது 5th ரோ, இது 6th ரோ, இது 7th ரோ. இன்க்ளூடிங் என்ன பண்ணிக்கலாம், இது எந்த தொகுதி, எஸ் தொகுதி இல்லையா? அதனால் பக்கத்தில் நீங்கள் எஸ்ஸும் சொல்லிக்கலாம். இது என்ன எஸ்ஸு, 1s, இது 2s, இது 3s, இது 4s, இது 5s, இது 6s, இது 7s. இப்படியே சொல்லிக்கலாம். இதோட எஸ் தொகுதி வந்து முடிஞ்சது. இது முதல் தொகுதி, இது 2வது தொகுதி. பாருங்கள், முதல் தொகுதியில் ஒரே எலக்ட்ரான் இருக்கும், அதனால் S1ன்னு சொல்லுவாங்க. 2வது தொகுதி 2 எலக்ட்ரான் இருக்கும், அதனால் S2ன்னு சொல்லலாம். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் எஸ்ஸுக்கு அடுத்தது ஆர்பிட்டால், எந்த ஆர்பிட்டால், எஸ்ஸுக்கு அடுத்தது பி ஆர்பிட்டால். அப்படின்னா நம்ம சட்டப்படி எஸ்ஸுக்கு பக்கத்தில் என்ன வரைஞ்சிருக்கணும், பி தான் வரைஞ்சிருக்கணும். ஆமாம் தானே? எஸ்ஸுக்கு அடுத்தது பி தான் வரைஞ்சிருக்கணும். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா எனர்ஜியை பேஸ் பண்ணி வரையணுன்னா. ஆனால் இடையில் நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம்.
இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டு இருக்குன்னா ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி கிடையாது, பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். அணு எண்ணை பேஸ் பண்ணி எழுதுறதுனால அணு எண் வந்து எப்படி போகணும், இன்க்ரீஸிங் ஆர்டர் போகணும். அதே போல் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து அழகாக மெட்டாலிக் கேரக்டர், எலமெண்ட்டுடைய கேரக்டரை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டிடுது. என்னென்ன, மெட்டல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நான் மெட்டல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், மெட்டலாய்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு தனித்தனியாகவும் பிரித்து காட்டுறதுனால இது எஸ் ஃபுல்லாகவே மெட்டல்ஸு. பி வந்து பாதி மெட்டல் இருக்குது, பாதி நான் மெட்டல் இருக்குது, பாதி வந்து மெட்டலாய்ட்ஸ் இருக்குது. இப்போ இது 3 கலந்து இருக்கிறத வந்து மெட்டல் கூட ட்ரா பண்ண நம்ம என்ன பண்ண கூடாது. அதனால் பியை என்ன பண்ணுறாங்க, மெட்டல் இருந்து அப்படியே ஆப்போசிட்டு கொண்டு போகிறாங்க. சார் அப்புறம் டி ஃபுல்லாகவே மெட்டல், அதனால் இதுவும் மெட்டல்ஸு, டியும் மெட்டல்ஸு, அதனால் மெட்டல்ஸுக்கு இடம் விட்டு போட்டு இந்த பக்கம் பி வந்து நம்ம 6 வரையணும், நம்ம அப்புறமா வந்துடலாம். அடுத்தது டிக்கு வாங்க, சொல்லுங்கள். டியில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது, எலக்ட்ரான்ஸ் எஸ்ஸில் 2 எலக்ட்ரான், அதனால் 2 பாக்ஸ் போட்டோம். டியில் 10, அதனால் இப்போ எத்தனை பாக்ஸ் போடணும், 10 பாக்ஸ் போடணும், 10 பாக்ஸ். உடனே அடுத்த கொஷின் கேட்பீங்க, என்ன கொஷின்னு சார், 1க்கு நேர 10 போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. எங்கேருந்து போடணும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா, 18 எலக்ட்ரான் இந்த ஷெல்லில் ஃபில் பண்ண பாருங்கள். ஃபார்முலா என்ன போட்டு 2n² அப்படின்னு போட்டு என்னுடைய வேல்யூ 1 கொடுத்தீங்கன்னா எவ்வளவு, 2 தான். அதனால் முதல் தொடரில் 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். தென் என்னுடைய வேல்யூ 2 கொடுத்தீங்கன்னா 2² 4 × 2 8. ரெண்டாவது தொடரில் 8 தனிமங்கள் இருக்கணும். அதனால் ரெண்டாவது தொடரில் டியை வந்து எழுதக்கூடாது. ஓகேங்களா, டி ஆர்பிட்டால் இங்கே ரெண்டாவது தொடருக்கு நேராக D10 போடலாமன்னா போடக்கூடாது. அடுத்த கேள்வி 3, என்னுடைய மதிப்பு 3 கொடுத்தீங்கன்னா 3² 9, 9 × 2 18. 18 தனிமங்கள் எந்த தொடரில் இருக்கணும், 3வது தொடரில் இருக்கணும். அப்படின்னா 3க்கு நேராக என்ன பண்ணணும், 18 போடணும். ஆனால் 3க்கு நேராகவும் போட மாட்டாங்க. ஏன் 3க்கு நேராக போட மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் அடுத்தது என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டர், அட்டாமிக் நம்பருடைய இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகிறதுனால அணு எண் பாருங்கள் இந்த இடத்துல 4வது தொகுதியில் வந்து இங்கே வந்து யார் வருவாங்க, 20 வரும். டி தொகுதியில் முதல் தனிமம் வந்து 21, அதனால் 4வது தொடர்லேருந்து டியை வந்து வரையணும். பாருங்கள் எத்தனை பாக்ஸ் போடுறோம், 10 பாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இதோட நமக்கு இது எல்லாமே யார், டி தொகுதி தனிமங்கள். இங்கே என்ன தொகுதி கொடுத்தோம், 2வது தொகுதி. அப்படின்னா இது எத்தனாவது தொகுதி, 3, இது 4, இது 5 6 7 8 9 10 11 12. இப்போ கேள்வி என்ன, டி தொகுதி தனிமங்கள் எந்த தொடர்லேருந்து எந்த தொகுதியிலிருந்து எந்த தொகுதி வரைக்கும் இருக்கான்னு இப்போ டி பிளாக் பாருங்கள். 3வது தொகுதி 3rd குரூப்பிலிருந்து 12th வரைக்கும் இருக்கிறது தான் டி பிளாக், ஞாபகம் வச்சுக்கணும். தென் டிக்கு அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் எஃப்க்கு வரணும். எஃப்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டால் பிஐயும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். பியில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸு சார் இருக்கும், 6. அதனால் எத்தனை பாக்ஸ் போடுறோம், 6 பாக்ஸ். பாருங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரோவுக்கு போகணுமா, செகண்ட் ரோவுக்கு போகணுமா, இப்போ தான் முன்னாடியே வரைஞ்சி காட்டணும், அழிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ரோவில் 2 எலமெண்ட்டு தான், அதனால் ஃபஸ்ட்டு ரோவுக்கு நேராக 2 பாக்ஸ் இது 6 பாக்ஸ் போடக்கூடாது. எந்த ரோவில், செகண்டில் இருந்து தான். அதனால் செகண்டு ரோவுக்கு நேராக இருந்து மட்டும் எத்தனை பாக்ஸ் போடணும், 6 பாக்ஸ். 1 2 3 4 5 6. இதை அப்படியே ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். இது எத்தனாவது ரோ, 7th ரோ. அதுக்கு வந்து 7p. 7th ரோவில் இருக்கிற p ஆர்பிட்டால். அதுக்கு பக்கத்தில் யார், 6p. தென் இவர் யார், 5p. இவர் யார், 4p. அதுக்கு மேலே இருக்கக்கூடியது நமக்கு 3p.
தென் அதுக்கு பக்கத்தில் வரவர் வந்து 2p p ஆர்பிட்டால். தென் நெக்ஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும்? டிக்கு கொடுக்கணும். ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள். எஸ் வந்ததுன்னா அதுக்கு டைரெக்டாக NS, என்னுடைய வேலை அப்படியே கொடுத்து வேண்டியது. என் வேல்யூ 1ன்னா அதனால் 1s. பிக்கும் டைரெக்டாக என்ன கொடுக்குறது தான் ஃபார்முலா? NP தான். இப்போ பாருங்கள், இது 2வது ரோ, அதனால் 2p, 3rd ரோவில் இருந்தால் 3p, 4th ரோவில் இருந்தால் 4p அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். டிக்கு என்ன ஃபார்முலான்னா n-1d அப்படின்னு தான் எழுதணும். n-1. இப்போ பாருங்கள், எந்த ரோவில் டி இருக்குது? 4th ரோவில். அப்படின்னா 4 - 1, 4 - 1 யுவர் ஆன்சர். வெரி குட். இப்போ நமக்கு தெரியணும், டி தொகுதி வந்து 4வது தொடர் இருந்தாலும் 4Dன்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் நாட் ஏ ND. என்ன ஃபார்முலா? n-1d. அதனால் 4th ரோவில் இருக்கிற டி வந்து 3D. 5th ரோவில் இருக்கிறது 5th ரோ 4D. வெரி குட். அதனால் 4D, இது வந்து 5D, இது வந்து 6D. இப்போ டி ஆர்பிட்டால் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை குரூப் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு டோட்டலாக 4 பீரியடு, 4 தொடர்கள் இருக்காங்க. ஈச் பீரியடுக்கு வந்து 10 எலமெண்ட்ஸு. அப்படின்னா 4 × 10. வாட் இஸ் த ஆன்சர்? டி தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த தனிமங்களின் எண்ணிக்கை இவ்வளோ தான் ஆன்சர். இப்போ ஒன்றா நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கணும். 40 முடிஞ்சது. வாட் அபவுட் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்? எஸ்ஸில் எத்தனை தனிமங்கள் இருக்குதெல்லாம் ஒரு கேள்வி சார். 7 × 2 14. அவ்வளோதான். பாருங்கள், 7 பீரியட் இருக்குது. ஈச் பீரியடுக்கு 2 அப்படின்னா 7 × 2 14. வாட் அபவுட் பி தொகுதி? போர்டை மறைச்சி நின்றுக்குனீங்க சார். இல்லைன்னா இந்நேரம் நீங்கள் போர்டை காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்கள, டக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். பாருங்கள், எவ்வளவு? இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6. 6 × 6 எங்கே? 40 போகிறீங்களே. 40 எங்கே வரும்? இந்த பக்கமாக 6, இங்கவும் 6. அப்படின்னா 6 × 6 36. அவ்வளோதான். பி தொகுதியில் 36. இப்போ அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள். இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 36, 76, இங்கே ஒரு 14, 90 வந்துருச்சு இல்லையா? டோட்டல் 90 எலமெண்ட்ஸ் வந்து இங்கேயே கவர் ஆகிடுச்சு. இது இன்னும் எலமெண்ட்டை எழுதுறதெல்லாம் ரொம்ப ஈஸி சார். எலமெண்ட்டை தான் இன்னும் ஈஸியாக எழுதலாம். தென் என்ன பண்ணணும்னு கேட்டால், அடிஷ்னலாக யாரை எழுதணும்? எஃப்ஐ வந்து கொண்டு வரணும். எஃப்ஐ வந்து இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது தான் அடுத்து ஒரு கேள்வி சொல்கிறாங்க. அந்த எஃப் வந்து இந்த இடைநிலை தனிமங்கள், இவங்க வந்து இடையில் இருக்காங்க இல்லையா? டி தொகுதி ஏன் இடைநிலை, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு கேள்வி கேட்பாங்க. பிகாஸ் இட்டு பிட்வீன் தி எஸ் அண்டு பி பிளாக், எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இடைநிலை தனிமங்கள். இந்த இடைநிலை தனிமங்களுக்கு உள்பகுதியில் இதுக்கும் உள்ளாக தான் வந்து இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பேர்? உள் இடைநிலை தனிமங்கள், இன்னர் டிரான்சிஷன். இப்போ பாருங்கள், இது இடைநிலையில் இருக்கிறத இடையில் வரைஞ்சிட்டோம். இந்த இடைநிலைக்கு உள்ளே இருக்கிறத எந்த இடத்துல வரைகிறது அப்படின்னு கேட்டால், இதை வரைஞ்சிங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமான டேபிளும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால. அதாவது மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கு இது வந்து ஈஸியாக இருக்குது. இதில் இன்பிட்வீனில் வந்து ஒரு 14 வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பீரியாடிக் டேபிளுடைய பாட்டமில் அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து எலமெண்ட்டை வந்து வரைகிறாங்க. யாருக்கு? எஃப் தொகுதிக்கு. இப்போ நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். சொல்லுங்கள், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் எவ்வளவு, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னாக்களே ஆன்சர் வந்துடும். எஃப்க்கு எலக்ட்ரான்ஸ் 14. அதனால் எத்தனை பாக்ஸ் ட்ரா பண்ணணும் கவனிங்க பாருங்கள். நான் 3rd குரூப்புக்கு நேராக இருந்து ட்ரா பண்ணுறேன். 3rd குரூப்புக்கு நேராக இருந்து நான் ட்ரா பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஆனால் ஜென்ரலாக 14 தான் இருக்கணும். பட் நமக்கு பீரியாடிக் டேபிள் என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாமே இன்னொரு எலமெண்ட்டை ஃபாலோ பண்ணி வராங்க, தொடர்ந்து வராங்க. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து 15.
ஓகேங்களா? இது பேசுகிறது யாருக்கு? எஃப்க்கு. எஃப்க்கு என்ன ஃபார்முலான்னா n-2f அப்படின்றது ஃபார்முலா. என்னன்றது ஆர்டர், அந்த ஆர்டர்லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பெரும்பாலும் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி எழுதும் பொழுது இந்த 6th பீரியட் 6வது தொடரும் 7th பீரியட் 7வது தொடரும் இவங்க வந்து ஆக்குப்பை பண்ணுவாங்க இருப்பாங்க. அதனால் இதை எஃப் தொகுதி எத்தனையாக பிரிக்கிறோம்? 2ஆக பிரிக்கிறோம். இப்போ அப்படின்னா 6 - 2 ஆன்சர் சொல்லுங்கள். 6 - 2 எவ்வளவு? 6 - 2ன்னா 4f. அதனால் பாருங்கள், இந்த இடத்துல இந்த 6வது தொகுதியிலிருந்து இங்கே வரக்கூடியவர் யார்? இந்த போர்ஷன்ஸ் இது 5Dக்கு அடுத்தது இங்கே வரவர் யாருன்னா 4f. தென் இந்த பகுதி இது இந்த 6Dக்கு அடுத்து தொடர்ந்து வரவருக்கு பேர் வந்து 5f. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்குவாங்க. என்ன அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா பாருங்கள், இந்த எஸ்ஸில் ஃபஸ்ட்டு ரோல் இருக்கக்கூடிய இந்த 2வது தனிமம், இது அணு எண் 1, இது அணு எண் 2. இந்த 2வது இருக்கக்கூடிய தனிமம் 1 வந்து யார்? ஹைட்ரஜன். 2 வந்து யார்? ஹீலியம். இந்த ஹீலியத்தை மட்டும் இந்த பகுதியில் எழுதாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. இது வந்து என்ன எஸ்ஸு? 1s. இது வந்து நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஒரு கேள்வி. என்னது? பி பிளாக் சைடு இருப்பார், ஆனால் அவர் பி தொகுதி தனிமும் இல்லை அப்படின்றது யாருன்னாக்கலாம் ஆன்சர் வந்து ஹீலியம். ஹீலியம் அணு எண் 2, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 தான். அதனால் 2 எலக்ட்ரான் தான், அது எஸ் தொகுதி தனிமம், மறந்துடாதீங்க. ஆனால் எழுதுறது எந்த பக்கம்? பி பிளாக். உடனே அடுத்த கேள்வி கேட்கலாமே, ஏன் சார் இவரை கொண்டு போயிட்டு பி தொகுதி தனிமங்கள் சைடு வரைகிறாங்க அப்படின்னு கேட்டாக்கில், இந்த 18th குரூப், இப்போ குரூப் கொடுத்தோன்னு பாருங்க, இங்கே 12க்கு அடுத்தது இங்கே என்ன வரணும்? 13, இது வந்து 14, இது வந்து 15, இது வந்து 16, இது வந்து 17, இது வந்து 18. இந்த 18th குரூப்பில் எல்லாமே யாராக வரைகிறாங்கனாக்கா கேஸஸாக எழுதுகிறாங்க, வாயுக்களாக எழுதுகிறாங்க. யார் யார்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஒக்னேசான் அப்படின்றது எல்லாமே இன்னட் கேஸஸ். 18th குரூப்புக்கு மந்த வாயுக்கள். அதனால் எல்லாமே கேஸஸாக இருக்கிறதுனால ஹைட்ரஜனை ஹீலியத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த இடத்துல எழுத வேண்டாம் அப்படின்றதுனால தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. இன்னும் சில பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை இந்த இடத்துல எழுதலாமன்னா இவ்வளவு வரையப்பட்ட பீரியாடிக் டேபிளும் ஒருத்தருக்கு மட்டும் நிரந்தர இடமே இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாமே பர்மனெண்ட் பிளேஸ், அவ்வளோதான். இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு சொந்தமான பட்டா போட்டு கொடுத்தாச்சு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பட்டாவே இல்லை. யார் அந்த பர்சன் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜனு மட்டும் ஆவர்த்தன அட்டவணையில் நிரந்தரமான ஒரு இடம் ஒதுக்கப்படவில்லை, இன்றைக்கு வரைக்குமே இல்லை. ஏன் ஒதுக்கப்படலை அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் வந்து 3 கேரக்டராக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. என்ன கேரக்டரா அப்படின்னு கேட்டால், சில நேரங்களில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த அல்கலி மெட்டல்ஸ் மாதிரியும் அது பிஹேவ் பண்ணுது. அல்லது சில நேரங்களில் எலக்ட்ரானை வாங்கும் பொழுது எலக்ட்ரானை கெயின் பண்ணுற எபிலிட்டி யார் இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. என்னென்னா இட் இஸ் ஏ நான் மெட்டல், அது வந்து ஒரு அலோகம். அதனால் இங்கே ஹாலஜன் மாதிரியே, ஹாலஜன் எல்லாமே 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில், ரெடி டு அக்செப்ட் ஒரு எலக்ட்ரானை வாங்குறவங்க யார்? ஹாலஜன்ஸு. அதனால் அவங்கள மாதிரியே ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை வாங்கிறதுனால சில நேரங்கள் இந்த 17th குரூப்புக்கு நேராகவும் வரைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, சில நேரங்களில் 17th குரூப்புக்கிட்டேயும் வரைய வேண்டாம், ஃபஸ்ட்டு குரூப்புக்கிட்டேயும் வரைய வேண்டாம். அவங்கள கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் சில பேர் ஆர்குமெண்ட் என்ன சொல்கிறாங்க, இது வந்து எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு? அணு எண்ணு, அட்டாமிக் நம்பர் 1 யார்? ஹைட்ரஜன். அதனால் அவருக்கு என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அணு எண்ணை அடிப்படையாக வரைகிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க. இதுதான் ஹைட்ரஜனுக்கு பர்மனெண்ட் பிளேஸ் இது வரைக்கும் கிடையாது. அடுத்தது நமக்கு டெட்டு டிஆர்பியிலலாம் இன்னொரு ஒரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னாக்கா, இதில் ஏதாவது ஒரு பேச்சுக்கு 15வது தொகுதியில் 5வது தொடரில் இருக்கக்கூடிய தனிமம் எது, இல்லைன்னா அதனுடைய அணு எண் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அணு எண்ணை வந்து இப்போ எப்படி எழுத போகிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் அணு எண்ணோட இன்றைக்கி கிளாஸை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். இது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து எழுதுறது. தென் we can fill the atomic number. ஸோ அட்டாமிக் நம்பர் பாருங்கள் 1, அந்த பக்கம் அட்டாமிக் நம்பர் 2 2 முடிச்சிருக்கிறோம்.
தென் அடுத்தது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், 3க்கு போகணும். அதனால் 3. இப்போ செகண்ட் ரோவில் பாருங்கள், செகண்ட் ரோவில் எஸ்ஸில் 2 எலமெண்ட்டு, பியில் மொத்தம் ஒரு 6 எலமெண்ட்டு. 2 + 6 எவ்வளோ ஆச்சு, 8. ஏற்கனவே எவ்வளோ ஃபில் பண்ணோம், வெரி குட், 8ன்றது சூப்பராக சொல்லிட்டீங்க. மேலே எத்தனை எலமெண்ட்டு ஃபில் பண்ணியிருக்கிறோம், 2 இல்லையா, 2. அப்படின்னா 8 + 2 எவ்வளோ ஆன்சு, ஆன்சர் 10. அதனால் இதுதான் 10. நியானுடைய அணு எண் வந்து 10. அப்படின்னா 10ன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே கழிச்சிட்டு வந்து பார்த்துக்க வேண்டியது தான். 15க்கு நேரம் எவ்வளோ வரும் அப்படின்னா கழிச்சிட்டு வந்து 10, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9, அடுத்து 8, அடுத்தது 7 அப்படின்றத ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 10 ஃபில் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் கேள்வி சார். எது, தொடரை பற்றியும் பேசணும், தொகுதியை பற்றியும் பேசணும். இன்றைக்கி நம்ம பேச முடியாது தொடரை தொகுதியை பற்றி. அணு எண்ணெயை ஃபில் பண்ணுறதோடு இன்றைக்கி கிளாஸை வைண்டப் பண்ணலாம். சொல்லுங்கள், 10க்கு அடுத்தது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், 11 ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், 3வது தொடரில் ஆல்ரெடி பேசின மாதிரி 2 எலமெண்ட்டு, இங்கே ஒரு 6, 6 + 2 எவ்வளோ ஆச்சு, 8. ஏற்கனவே ஃபில் பண்ணது ஒரு 10, 10 + 8 18. அப்படின்னா ஆர்கானுடைய அணு எண் வந்து 18. ஆர்கானுடைய அட்டாமிக் நம்பர் 18. அப்படின்னா 18 ஃபில் பண்ணிட்டோம். தென் எங்கே போனோம், 19 போனோம். பாருங்கள், 4Sல 19. பாருங்கள், இங்கே என்ன வந்துருச்சு, 20. 3Dக்கு என்ன வந்துடும், 21. அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ 4th ரோல் பார்த்துக்கணும். எஸ்ஸில் 2, டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, பி தொகுதியில் ஒரு 6. எல்லாத்தையும் கூட்டணும். 2 + 10 + 6 டோட்டல் 18. ஏற்கனவே ஃபில் பண்ணது ஒரு 18. 18 + 18 அதுதான் யாருக்கு, கிரிப்டான். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும், அணு எண் எங்கே முடியுது, அட்டாமிக் நம்பர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டு சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரைட் ஹேண்டு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இவ்வளோ தான். தென் 36 ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். தென் என்ன வரணும், 37. மீண்டும் நமக்கு எந்த தொகுதி தான், எஸ் தான். எஸ்ஸில் 2, டியில் 10, பியில் 6, டோட்டல் எவ்வளோ வந்துருச்சு, 18. ஆல்ரெடி ஒரு 36, 18 + 36 54. ஸோ பாருங்கள், ஜெனானுடைய அட்டாமிக் நம்பர் 54, 54. தென் 54க்கு அடுத்தது எங்கே வரணும், 55, 56. நல்லா கவனிக்கணும், இந்த பகுதியில் 57. இப்போ இந்த இடத்துலேருந்து தான் நம்ம யாரை வெளியே எடுத்திருக்கிறோம், எஃப்ஐ வேறு வெளியே எடுத்திருக்கிறோம். எதிலிருந்து, 57. அப்படின்னா இங்கே இடத்துல 57 ஆட் பண்ணிக்கோங்க. 57, 57 கூட்டல் 14. எஃப்ல வந்து 14 எலமெண்ட் இல்லையா, 57 கூட்டல் 14 போடுங்க. $71. வெரி குட். இப்போ கேள்வி என்ன, இந்த 4Fல அட்டாமிக் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அல்லது 4Fன்றது யார், லாந்தனைடு. இங்கே இருக்கிறது வந்து லாந்தனம். இந்த லாந்தனத்தை தொடர்ந்து வரக்கூடிய 14 தனிமங்களுக்கு லாந்தனைட்ஸ் அல்லது லாந்தனான்ஸ். இப்போ லாந்தனான், லாந்தனைடுகள் அணு எண் எதுலேருந்து எது வரைக்கும்னு கேட்பாங்க. 51, 57 முதல் 71 வரைக்கும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது இவங்க கூட கன்க்ளூஷன் இவங்க கூட சேர்த்துக்க வேண்டியது தான். பாருங்கள், எஸ்ஸில் ஒரு 2, கீழே எஃப்எல் ஒரு 14, மேலே டியில் ஒரு 10, பியில் ஒரு 6 கூட்டுங்க. 32 எலமெண்ட் வரும். அதுதான் என் வேல்யூ நம்ம 4 பார்த்தோம். என் வேல்யூ 4 பார்த்தோம் இல்லையா, 2n². n value 4, 4 square 16, 16 into 2 32. ஸோ அப்படின்னா 32. ஏற்கனவே எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, 54. 54 + 32. 6வது தொடரில் தனிமங்கள் எதுலேருந்து எது வரை அப்படின்னு கேட்டால் 55 முதல் 86. 86 அணு எண்ணுன்றது யார், ரேடான்.
86. ஸோ 86 இங்கே என்ன வரணும்? 87, 88. இந்த இடத்துல இருந்து அந்த 89 தான் இங்கே எடுத்துடுறோம். யார் இவர்? ஆக்டீனியம். இப்போ ஆக்டீனியத்திலேருந்து ஒரு 14 பேர் அப்படின்னா 89 கூட்டல் 14, 89 கூட்டல் 14, 103, 103. இப்போ கேள்வி என்ன? ஆக்டினைடுகளில் எந்த எலமெண்ட்லேருந்து எந்த அணு எண் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 89லேருந்து 103 வரைக்கும் இருப்பாங்க. இப்போ அகைன் நீங்கள் ஆட் பண்ணுங்க பார்த்துக்காங்க. 86, இங்கே ஒரு 32, ஒரு 86 வரைக்கும் ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 32, 118. வெரி குட். இதுதான் கடைசி தனிமம், 118வது தனிமம் ஒக்னேசா. இப்போ புரியுதா பாருங்கள். அணு எண் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப் கார்னர், அணு எண் லாஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு டாப் பாட்டம். இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இன்க்ரீசிங் ஆர்டர் வந்து ஃபில் ஆகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டுன்ற நீட்டு ஜேஇயை பேஸ் பண்ணி சில நேரங்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கேள்வி. என்ன? அட்டாமிக் நம்பர் வந்து 105 எந்த ரோவில் எந்த குரூப்பில் இருக்குதுன்னு கேட்பாங்க. 7வது ரோ 5வது குரூப்பு. ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த 5 அப்படின்றது இங்கே 5க்கு நேராக வரணும். எப்படி வருதா பாருங்கள். 103, 4வது தொகுதியில் என்ன வரும்? 104, 5க்கு நேராக 105, 6க்கு நேராக 106. இன்னும் அப்படியே சூப்பராக சொல்லிட்டு போகலாம். 108, 109, 110 அப்படின்னா 13வது தொகுதியில் 113, 16, 116, 117, 118 அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போகலாம். என்ன இந்த பகுதியை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு கொஷின்ஸ்க்கு அப்படியே பசங்களுக்கு தெரியாது கேட்டாங்கனாக்கா அவங்க கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. எந்த தொகுதி எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த தொடர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதே கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அப்படின்றதுக்காக மாணவர்கள் வந்து குழப்புவாங்க அப்படின்னு இந்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்பாங்க. பட் இட் வில் பி ஈஸி. நம்ம இப்போ பேசினபடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்குள்ள ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? புரிஞ்சுதா? ஸோ இன்றைக்கி கிளாஸு நம்ம இதோட கன்க்ளூஷன் பண்ணுறோம். எதை பற்றிய தகவல் மட்டும், மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எப்படி ட்ரா பண்ணுறது, தென் ஹவ் வில் யூ கிவ் த அட்டாமிக் நம்பர், அணு எண்ணை வந்து எப்படி கொடுக்குறதுன்றதோடு முடிச்சிருக்கிறோம். இதில் வந்து இந்த 7 பீரியட்ஸ் 7 தொடர்களை பற்றியும் 18 குரூப்ஸ் 18 தொகுதிகளை பற்றியும் பேசணும். இதில் எலமெண்ட்ஸையும் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார். தனிமங்களை ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த 118 தனிமங்களை நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவு பண்ணோன்னா போதும் சொல்லலாம். பட் எல்லாத்தையும் நம்ம ரெகுலர் கிளாஸஸ் நம்ம வரும் பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து இந்த வாரம், அதாவது நம்ம சண்டே ஸ்டார்ட் பண்ணோம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, இன்றைக்கி தேர்ஸ்டே, 5 நாட்கள் வந்து கிளாஸ் வந்து டெமோ கிளாஸ் வரை கொண்டு வந்துட்டோம். நாளை ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாட்கள் வந்து கிளாஸ் வந்து நமக்கு லீவு. மீண்டும் நமக்கு ரெகுலர் கிளாஸஸ் மண்டேவிலிருந்து ஸ்டார்ட்டு. மண்டேவிலேருந்து யார் ஃபீஸ் நமக்கு பே பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் உண்டான லிங்க்கு உங்களுக்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். மற்றபடி நீங்கள் இந்த கிளாஸை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க கிளாஸஸ் எப்படி போகுது அப்படின்றது, எப்படி டீச் பண்ணுறோன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டெமோ கிளாஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டால், இப்போ காஞ்சி எக்ஸலண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். கிளாஸஸ் இருக்குது, இன்ஸ்டியூட் இருக்குது, நல்லா நடத்துகிறாங்க அப்படின்ற பேர் இருக்குது. பட் டிஆர்பி புதுசாக நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகும் பொழுது யார் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு என்ன தான் நம்ம ஒரு குவாலிட்டியாக இருந்தாலும் ஒரு பொருளுக்கு ஒரு சந்தை விளம்பரம், மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது. அதனால் இந்த எஜுகேஷன் இந்த அளவுக்கு தகவல்களை வந்து ஜஸ்ட் ஃபார் மார்க்கெட்டிங், உங்களுக்கு ஒரு விளம்பர நோக்கத்துக்காக இந்த 5 நாட்கள் வந்து கொடுத்தது. ஐ திங்க் எனக்கு ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு திருப்தி, ஃபுல் கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சப்ஜெக்டு தெரிஞ்சவங்கக்கிட்ட எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நாம் கற்றதை கற்றவர்களிடம் பகிரணும். அப்போ தான் அதுக்கு உண்டான ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த வகையில் எனக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்க டக்குன்னு ஆன்சர் சொன்னது, வீதங்கள் வந்து நல்லா பிடிச்சிருந்தது, நல்லா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு. நமக்கு ரெகுலர் கிளாஸஸில் இதோட இன்னும் எக்ஸலண்ட்டாக, இப்போ நான் சொல்லியிருக்கிறதே உடனே எக்ஸலண்ட்டாக சொன்னீங்களா சார் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பட் மேபி 1 or 2 மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா, சார் நல்லா இருந்தது, இது மாதிரி தகவலெல்லாம் நாங்கள் கேட்கல செய்யலை, இவ்வளோ தானா இது,
ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் என்ன பண்ணியிருப்போம்னா 8வது வந்து 12வது வரைக்கும் யூஜி பிஜி வரைக்கும் இந்த டேபிளை வந்து பார்த்துருப்போம். இதை வரைகிறதுக்குன்னு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஷாக் ஆகும், ஒரு பிரேக் ஆகும். இதை வரையணுமா எப்படி அப்படின்றது. இதுக்கு மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் அந்த 4 நாட்களாக அந்த 5 நாட்களாக நம்ம டீச் பண்ண கெமிஸ்ட்ரியை தான் சொல்கிறோம். பட்டு அவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் சயின்ஸ் அப்படின்றது, அதுவும் கெமிஸ்ட்ரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக. அந்த டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டை வந்து உங்கள்கிட்ட ஈஸியாக எளிமையாக வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான். ஒரு பர்சன் 2 பர்சனுடைய சக்ஸஸ் அப்படின்றது எங்களுக்கு தேவையில்லை. அந்த 1 பர்சன் 2 பர்சன் இல்லை, இந்த நிறுவனத்தில் இந்த இன்ஸ்டியூட்டில் எங்கள் கிளாஸில் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அத்தனை பேருடைய வெற்றியும் எங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதல் எய்ம் அப்படின்றது தான். அதே போல் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறது வந்து என்னன்னாக்கில் உங்களுக்கு நான் உங்களெல்லாம்னாக்கில் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுற மாணவர்கள் எல்லாமே நான் அன்னப்பறவை போல் நான் ஃபீல் பண்ணி அவங்களுக்கெல்லாம் அந்த கிளாஸஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். என்ன சார் அன்னப்பறவை அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக யூ நோ வெரி வெல், அது வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம். பட் இருந்திருந்தால் அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னாக்கில் பாலை தனியாக தண்ணீரை தனித்தனியாக பிரிக்கும் தன்மையை பெற்று இருக்கக்கூடிய ஒரு பறவைன்னுவாங்க. அதுபோல தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வெறும் தண்ணியை கலந்து கொடுத்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னு கிடையாது. இவ்வளவு தகவல்கள் சொன்னாலும் இதுதான் முக்கியமானது, இந்த பாயிண்ட்டு தான் கேள்விகள், இப்படி தான் கேள்விகள் கேட்கப்படும்ன்று அந்த அன்னப்பறவை எப்படி பாலை வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்குமோ அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். பணம் ஒன்று தான் பெருசு அப்படின்றலாம் கிடையாது. நிறையா இடங்கள் வந்து ஃபீஸு இன்னும் நிறையா இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. நமக்கு பணம் ஒன்று வந்து முக்கியம்னாக்கெல்லாம் நிறைய வரிகள் வந்து சம்பாதிக்கிறது இருக்குது, பேரை வந்து காப்பாற்றணும். எது அப்படின்னு கேட்டால் ஒரு பேச்சுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கில் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து இப்போ வரத்துக்கு காரணம் இங்கே நம்ம காஞ்சி எக்ஸலண்ட்டில் படித்த ஆஸ்பிரண்ட்டு, அதே மாதிரி எங்கிட்ட பர்சனலாக சில பேர் வெவ்வேறு நிறுவனங்களில் படித்தவங்க விரும்பி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, சார் நாங்கள் டெட்டு பேப்பரை பாஸ் பண்ணிட்டோம், ரொம்ப ஹாப்பி, உங்களுடைய கிளாஸ் வந்து சயின்ஸு நீங்கள் எவ்வளவு சூப்பராக எடுத்து கொடுத்தீங்க, எங்களுக்கு அந்த சப்ஜெக்டை வந்து யூஜிக்கு எங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்கள் அப்படின்றதுனால தான். ஸோ அவர்களுக்கு இந்த டெமோ கிளாஸ்ன்றதை நான் ஒரு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மற்றவங்களுக்கு இந்த டெமோ கிளாஸ் மூலமாக நாம் டீச் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கடந்த 5 நாட்களாக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து உங்களுக்காக செலவிடப்பட்டிருக்கு. இந்த செலவு அப்படின்றத விட இது வந்து ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட். எதுக்கு? ஒரு சப்ஜெக்டே தெரியாதவங்கக்கிட்ட, சப்ஜெக்டை மறந்தவங்கக்கிட்ட ஒரு புரிகிற வகையில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இதனுடைய எய்மு. நம்மளுடைய டீச்சிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் லெவலிலோ ஒரு ஸ்கூல் டீச்சிங் லெவலோ இல்லாமல் 2த்துக்கும் இடையில் மாட்ரேட்டாக. ஏன்னா டெட்டு படிக்கிறவங்க ஆல்மோஸ்ட் 21 வயசில் ஒரு பையன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் எனக்கு ஏஜ் 21 தான், நான் டெட்டே பாஸ் பண்ணிட்டேன், பிஎஸ்சி முடித்தேன், உடனே பிஎட் ஜாயின் பண்ணேன், பிஎட்டை ஜாயின் பண்ண உடனே 21 22 இயர்ஸ் 23 இயர்ஸில் நான் டெட்டு பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. இப்போ அப்படின்னா அவர்களுக்கு என்னென்ன சப்ஜெக்டை படித்து முடித்து டக்குன்னு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் வந்து 38 வயசில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு தனியார் பள்ளியில் நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், சப்ஜெக்டெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. ஏன்னா தனியார் பள்ளியில் வேலை செய்யும் பொழுது நம்ம 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அதோடு நின்று இருப்போம். இல்லைனா யூஜி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு கூட சில டாப்பிக்கெல்லாம் மறந்துருக்கும். அப்படின்னா இத்தனை பேரையும் கவர் பண்ணுற மாதிரி, இத்தனை பேருக்கும் இந்த சப்ஜெக்ட் புரிகிற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் வந்து கொடுக்கப்பட்டது. அதனால் மீண்டும் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸில் நான் சந்திக்கிறேன். இதுக்கு உண்டான அத்தனை வீடியோக்களும் இந்த லாஸ்ட் 5 டேஸுடைய கிளாஸஸ் வந்து நம்மளுடைய காஞ்சி எக்ஸலண்ட் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் பக்கத்தில் இருக்கும். நம்மளுடைய தகவல்கள், அடுத்தடுத்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பகிரணுன்றதுக்காக கெமிஸ்ட்ரி குரு அப்படின்ற ஒரு டெலகிராம் பேஜ் இருக்கும். அதனால் அந்த பேஜிலும் நீங்கள் லிங்க் இருக்கும், டெலகிராமில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸை பற்றி அப்டேஷன் வரும். பே பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே சொல்லியிருக்கு. நிறைய பேர் 15 ஃபிக்ஸ் பண்ணது, நம்ம இங்கே படித்த மாணவர்கள் வந்து சார் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுங்கன்றதுனால 10+5 10,000 ஃபஸ்ட்டு கட்டிடுங்க, ஒரு 1 மந்த்துக்குள்ளே அடுத்த ஒரு 5,000 கட்டிடுங்க அப்படின்றது. நமக்கு இந்த ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு கம்மிங் மண்டே திங்கக்கிழமை உங்களுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இருக்கும். யூனிட் நம்பர் 10 10வது யூனிட் இருந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்றது
உங்களுக்கான தேர்வுகளாக இருக்கும். நம்ம அழகாக சந்திக்கலாம், அழகாக உங்களுடைய வெற்றியை வந்து அறுவடை பண்ணலாம். கம்மிங் டெட்டு பேப்பர் 2 UGTRBயில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து நம்மக்கிட்ட படித்தவர்கள் வந்து அரசு பணியில் சேரணும் அப்படின்றது உங்களுடைய ஆசையை விட எங்களுடைய ஆசை அப்படின்றத சொல்லி இன்றைக்கி கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.